என்ன விசுவாசம் தேவை? தான் சொன்னபடியே நடக்கும். நான் சொன்னபடியே என் எதிர்காலம் மாறும். நான் சொன்னபடியே என் கடன் பிரச்சனை இல்லாமல் மாறும். நான் சொன்னபடியே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் சொன்னபடியே உயர்த்தப்படுவேன். நான் சொன்னபடியே வெற்றி அடைவேன். அடிந்து போறோம், செத்து போறோம், அமிழ்ந்து போறோம் பேசுற. நீ பேச வேண்டியது என்ன? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திரத்திலே விழுந்து போய் என்று சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சொன்னால் அது அப்படியே ஆகும். சரக்கார கடன் பிரச்சனையை ஓடு. கடன் வாங்குற கையா இருக்காது. கடன் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். இனி வாளா இருக்க மாட்டேன், யாரா இருப்பேன்? தலையா இருப்பேன் என கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் கூட இருந்தா நான் அப்படிதான் இருப்பேன். நான் கீழாயிராமல் மேலா இருப்பேன். ஏன்னா இது என்னுடைய நம்பிக்கை இல்லை, என்னுடைய ஆசை இல்லை. இது அவர் சொல்லியிருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் பேசுவேன். என் பிரச்சனைகளை என்ன பண்ணுவேன்? நானு அதட்டுவேன். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கும் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்கக்கூடிய விசுவாசிகள் யார்? கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கிறவனா இல்ல, பைபிள் வச்சிருக்கிறவனா இல்ல, விசுவாசிக்கிற இறுதியை வச்சிருக்கிறவங்க கூட இல்ல. விசுவாசத்தை வாயினாலே பேசுகிறவர்கள், அதட்டுகிறவர்கள், சந்தேகப்படாமல் சொல்லுகிறவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இன்னைக்கும் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய நன்மையை, தேவனுடைய தொடுதலை, தேவனுடைய கிரியைகளை நிச்சயமா உங்க வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? உங்களால பார்க்க முடியும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான தர்மியான விசேஷித்த ஆராதனையின் 11வது நாளுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த 10 நாட்களிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை எங்களோடு கூட இருந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மாலை வேளையிலும் கர்த்தர் நீர் எங்களை உம்முடைய ஆராதனையிலே கூட்டி சேர்த்திருக்கிறேன். நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்கும்படியாக, பரிசுத்தம் உள்ளவருடைய நாமத்தை நாங்கள் போற்றும்படியாக, மிகுந்த பயபக்தியோடு, தேவரீர் மகிழ்ச்சியோடு, ஆனந்த சத்தத்தோடு துதிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவர் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற உடைய வார்த்தையை, உடைய பிரசன்னத்தை, உடைய பலத்தை, உடைய விடுதலையை, உடைய ஆறுதலை, உடைய சமாதானத்தை இதை பார்க்கிற, கேட்கிற, கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. விசுவாசத்தினாலே நாங்கள் பிழைத்தோங்க, விசுவாசத்தினாலே நாங்கள் வளர எங்கள் ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆராதிக்க போகிறோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கைதட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. கைதட்டி பாடிடுவோம் என்கிற பாடலை பாட போகிறோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததை தான் நாம் ஆராதனையாக இன்றைக்கு நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். யாரை ஆராதிக்கிறோம் என்றால், வெறும் ஒரு ஆவி அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. The one who is risen from the death, மரித்தோரிலிருந்து எழுந்த முதலானவர், மரித்ததிலிருந்து எழுந்த முதலானவர் இவர் மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்து சிலர் எழுப்பியிருக்கிறார், அதற்கு முன்பதாகவும் சிலர் எழும்பியிருக்கிறாங்க எலியாவின் காலத்தில். ஆனால் அவர்கள் மறுபடியும் மரித்தார்கள். ஆனால் சாவாமை உள்ளவராக, நித்தியமாக நித்திய ஜீவனை பற்றி கொள்ளக்கூடிய அந்த உயிர், அந்த ஜீவன், அந்த உயிர்த்தெழுதல், அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இந்த பூமியிலே முதலாவது பெற்றார். அதனால தான் அவருக்கு பின்னாடி அவரை நம்புகிற நாமும் அதே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். அருமையான மாலை வேளையில் வந்திருக்கிற நாம் இப்படிப்பட்ட அந்த அருமையான பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். யாருக்கு ஜெயம்? அது நமக்கு ஜெயம். இயேசு எழுந்தது நம்முடைய வெற்றி. இயேசு எழுந்தது நம்முடைய தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறினது. அதனால தான் இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனை ஆராதிக்க போகிறோம். பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். Surah
இயேசுராஜன் உயிர்த்தெழும். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். தாம் கூறின மாமரை கிட்டன கல்லறை போங்க கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழும். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்றே ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்வா ஆசாரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். அண்ணா காய்வா ஆசாரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். இன்ன பூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இன்ன பூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகிறார். கீதம் ஜெய ஜெய கைதட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகுட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்றே. வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரர். நம் வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரர். நாம் மேல வாத்தியம் கைமணி தூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நாம் மேல வாத்தியம் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்றே ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்றே. இயேசுராஜன் அல்லேலூயா நான் ஜெயம் என்றே. நான் ஜெயம் என்றே. ஆமென் நான் ஜெயம் என்றே. நான் ஜெயம் என்றே ஆர்ப்பரிப்போம். அனைவரும் எழுந்து பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். நம்முடைய வாழ்வில் எப்பொழுது நாம் ஜெயம் பெற்றுக் கொள்கிறோம், வேதம் சொல்லுகிறது அல்லது நாம் பாடின பாடலும் சொல்லுகிறது, இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அதனால் ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஜெயம் எங்க இருக்கிறது? நம்ம திறமையில, நம்முடைய பலத்தில், நம்முடைய முயற்சியில் இல்லை. அவைகள் எல்லாம் கடமை, அதற்காக செய்கிறோம். ஆனால் ஜெயம் யாரால் வரும்? அது கர்த்தரால் வரும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும், ஆனால் ஜெயமோ யாரால் வரும்? குதிரையினால் அல்ல, யுத்த வீரர்களால் அல்ல, ஜெயம் கர்த்தரால் வரும்.
அந்த ஜெயத்தை தான் ஆண்டவர் நமக்கு அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் நமக்கு தந்திருக்கிறார். பாவ வாழ்க்கை அழிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு அது அடக்கம் பண்ணப்பட்டு நீதியின் வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, வெற்றியின் வாழ்க்கையை ஆரம்பித்து தந்திருக்கிறது இயேசுவின் உயிர்த்தெழுதல். அதனால தான் இன்னொரு பாடலை கூட பாடி ஆராதிக்க போகிறோம். மரித்த இயேசு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தாரே, நம் இயேசு ஜீவிக்கிறாரே, பயமும் இல்லை துக்கம் இல்லை நம் வாழ்விலே, இயேசு ராஜன் ஜீவிக்கிறாரே என்கிற பாடலை பாடுவோம். பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். La 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 la
என் சக்தி அல்ல, ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளரும் செல்கிறார். வாழ்வில் சோர்ந்திடாமல், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. லலலா உலகத்திலே அது இந்த நாள்ல சந்தோஷமா பாடி லலலான்னு பாடுற ஒரே குரூப் நம்ம குரூப்பாக தான் இருக்கும். கிறிஸ்துவ வட்டாரம் மட்டும்தான் அந்த பாடலை பாட முடியும். மற்றதெல்லாம் ஐயோ அம்மா கொரோனான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஃபோன் பண்ணாலும் தான், காலர் டியூன்லேயும் தான், மற்றவங்ககிட்ட பேசினாலும் தான், பேப்பர் திறந்தாலும் தான், நியூஸை பார்த்தாலும் தான், டிவியை திறந்தாலும் தான், யூடியூப்பை திறந்தாலும் ஒரே ஐயோ அம்மா தான். வெறும் வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று வாக்குத்தத்தத்தை தந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவர்கள் மாத்திரம்தான், அது விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் பாட முடியும். வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்று பாட முடியும். அருமையான நேரத்திலும் அவருடைய உயிர் தொழுதலை ஆராதிக்கிறனா, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே நம்மை அழகுள்ளவர்களாக மாற்றும்படியாக அவர் தன்னுடைய அழகை இழந்தார். அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000களில் சிறந்தவர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. மிகவும் அழகுள்ளவர் என்று உன்னத பாட்டில் விவரிக்கப்படுகிறது. நேசர் மிகவும் அழகுள்ளவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவ்வளவு அழகான நேசர், அவ்வளவு அழகான இயேசு கிறிஸ்து நமக்காக கோரமாய் கொடூரமாய் அவர் தன்னை அழகை இழந்தார். அலங்கோலமான வாழ்க்கையை அழகாக மாற்றும்படியாக, சோர்ந்து போயிருக்கிற, நொந்து போயிருக்கிற, நம்பிக்கையற்று பயந்து கொண்டிருக்கிற உள்ளங்களை, வாழ்க்கைகளை அழகாக மாற்றும்படியாக கிறிஸ்து இயேசு தன்னை சிலுவையில் கொடுத்தார். அதை நினைவு கூறுகிற வகையில் தான் அவரை பற்றி ஒரு பாடலை பாட போகிறோம். என் நேசர் பூரண அழகுள்ளவர், நான் அவர் பிரியமும் ரூபவதியுமாம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் என்ற பாடலை பாட போகிறோம். சிரசின் மேல் அநேக கிரீடம் இயேசுவுக்கு உண்டு. ஆனால் அந்த கிரீடத்தெல்லாம் கட்டி வச்சுட்டு தான் அவருடைய தலைகளிலே நமக்காக முள் கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். காரணம், நமக்கு தலையிலெல்லாம் கிரீடம் ஏறணும் தான். இதை விசுவாசத்தினால்தான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் போது தைரியமாக சொல்றார், எனக்கு ஒரு காரியம் காத்து கொண்டிருக்கிறது, விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராடி இருக்கிறேன், ஓட்டத்தை முடிச்சிருக்கிறேன், இதன் முதற்கொண்டு என்ன இருக்குதோ தெரியலன்னு சொன்னா அவர் சொல்றார், எனக்கு ஒரு ரிவார்டு இருக்கிறது. அந்த ரிவார்டு என்ன? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய கரத்தினாலே என் தலையிலே நீதியின் கிரீடம் வைக்கப்படும். நானும் கிரீடத்தை அவரோடு கூட சேர்த்து தரித்துக் கொள்வேன். எப்படி ஒரு சாதாரணமான மனுஷன் தேவனால கிரீடத்தை வைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய மனுஷனா மாற முடியும், அவ்வளோ தகுதி உள்ளவனா மாற முடியும்னா இயேசு தன்னுடைய தலையிலே அவருடைய கிரீடத்தை சுமந்தனால தான். நம்மை கரங்களிலே அவர் பொறித்துள்ளார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால தான் கரங்களிலே ஆணியை போட்டு அடித்து ரத்தத்தை வர வச்சாங்க. ஏன்னா அங்கே தானே நம்மளை பொறித்து வைத்திருக்கிறார். அவர் அங்கே தானே என்கிரேவ் பண்ணியிருக்கிறார். நாங்கள் இதை சொல்லுகிறது, செதுக்கப்பட்டு வைத்திருக்கிறார். ஒருவர் அழைக்க முடியும், ஒருவர் பறிக்க முடியாது. நமக்கு வழிகாட்டியாய் நம்ம ஒரு வழி காட்டுகிறார். வழிகாட்டுறதுன்னு அவர் காலில் ஆணிகளால் அடித்து தொங்க விடப்பட்டார். அதனால தான் இந்த சிலுவையை நினைத்து நான் பாட போகிறோம். என்னை பூரண அழகுள்ளவர், நான் அவர் பிரியமும்
ரூபவதியுமா இந்த பாடலை பூரண அழகுள்ளவர், என்னேசர் பூரண அழகுள்ளவர், நானவர் பிரியமும் ரூபவதியுமா, நானவர் பிரியமும் ரூபவதியுமா, என்னேசர் பூரண அழகுள்ளவர், என்னேசர் பூரண அழகுள்ளவர், நானவர் பிரியமும் ரூபவதியுமா, நானவர் பிரியமும். சிரசினில் அநேகம் கிரீடம் இருக்க, சிரசினில் அநேகம் கிரீடம் இருக்க, எனக்காக முள்முடி பூண்டதாலே, எனக்காக முள்முடி பூண்டதாலே, என்னேசர் பூரண அழகுள்ளவர், என்னேசர் பூரண அழகுள்ளவர், நானவர் பிரியமும் ரூபவதியுமா, நானவர் பிரியமும் ரூபவதியுமா. உள்ளங்கையில் சித்திரமாய் நானும் இருக்க, உள்ளங்கையில் சித்திரமாய் நானும் இருக்க, ஆழமாக ஆணிகள் பாய்ந்ததாலே, ஆழமாக ஆணிகள் பாய்ந்ததாலே, என்னேசர் பூரண அழகுள்ளவர், என்னேசர் பூரண அழகுள்ளவர், நானவர் பிரியமும் ரூபவதியுமா, நானவர் பிரியமும் ரூபவதியுமா. விலா எலும்பில் என்னை மனுஷனாக்கியே, விலா எலும்பில் என்னை மனுஷனாக்கியே, விலாவில் ஈட்டி பாய்ந்ததாலே, விலாவில் ஈட்டி பாய்ந்ததாலே, என்னேசர் பூரண அழகுள்ளவர், என்னேசர் பூரண அழகுள்ளவர், நானவர் பிரியமும் ரூபவதியுமா, நானவர் பிரியமும்
அன்பு இறக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிரசின் மேல் அநேக கிரீடம் உமக்கு இருக்கு. என்னுடைய சிரசின் மேலே நீதியின் கிரீடத்தை வைப்பதற்காக, அற்பமான மனுஷன் எங்களை அற்புதமான மனுஷர்களாய் மாற்றுவதற்காக, ஆச்சரியமான வாழ்க்கைகளாக எங்களை மாற்றுவதற்காக உம்மை நீர் சிலுவையில் ஒப்புக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நினைவு கூறுகிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளங்கையிலே ஆண்டவர் நீர் எங்களை பொறித்து வைத்துள்ளீர். ஒருவரும் எங்களை பறித்துக் கொள்ள முடியாது. ஒருவரும் உம்முடைய உள்ளங்கையில் இருக்கிற எங்களை அழிக்க முடியாது. நீர் எங்கள் மீது மிகவும் அன்பும் இரக்கமும் நீதி சாந்தமும் பொறுமையுமாய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். மனவாட்டிகளாகி எங்களை விழா இளவிலிருந்து எடுத்து எங்களை உண்டாக்கினீர். ஜீவ சுவாசத்தை எங்களுக்குள்ளே ஊதினீர். ஜீவ ஆத்மாவாக எங்களை மாற்றினீர். பாதைகளை பின்தொடரும்படியாக கால்களில் யானைகள் அடிக்கப்பட்டது. பாதைகளிலே பின்தொடரும்படியான கிருபையை ஆண்டவர் நீர் எங்களுக்கு தருவீராக. அருமையான மாலை வேளையிலும் நாங்கள் கேட்க போகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உண்டாக்க வேண்டும் ஆண்டவரே. மலை போன்ற பெரிய பெரிய பிரச்சனைகள் அது தவிடு பொடி ஆகும்படி விசுவாசம் எங்களுக்குள்ளே வளரட்டும், செழித்தோம். விசுவாசத்தினாலே நாங்கள் பிழைத்திருக்க வாழ்ந்திருக்க எங்கள் ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் கேட்போம். இந்த அருமையான மாலை வேளையிலும் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறேன். அதை தான் இந்த விசேஷத்த ஆராதனையிலும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வாரத்தில் இந்த அருமையான 11வது நாளிலும் நாம் அந்த தலைப்பின் கீழே சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எதை பார்க்கிறோம் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். செப்பனியா 3:16 ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களாகி நீங்கள் என்னை நம்புகிறவர்கள் பயப்படாமல் இருங்கள், நான் உங்கள் நடுவிலே இருக்கிற நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோபுவை தான் அடையாளமாக அல்லது ஆதாரமாக வைத்து நாம் பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையை தான் எடுத்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். யோபு எப்படி இழந்து போனான், எப்படி எழுந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொண்டான். அதுதான் லெசன். எழுந்து போனது காரணமாக இருந்தது பயம். ஆனால் எழுந்து போனதை மறுபடியும் 2 மடங்காக பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது விசுவாசம். இது 2 தான் முக்கியமானது. பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்க முடியாது. ஆனால் விசுவாசம் இருக்கிற இடத்துல எந்த காரியத்தை குறித்து பயம் இருக்க முடியவே முடியாது. விசுவாசம் வெளிச்சத்தை போன்றது, பயம் இருளை போன்றது. விசுவாசம் என்கிற வெளிச்சம் இருக்கிற இடத்துல பயம் என்கிற இருளுக்கு வேலையே கிடையாது. அப்ப இந்த அருமையான மாலை வேளையில வந்திருக்கிற நீங்கள் அதை குறித்து தான் அறிந்து கொள்ளும்படியாக, அதை குறித்து தான் கேட்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். அதுல தற்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிற காரியம் பயத்தை குறித்து பார்க்கிறோம். வேதவசனம் பயத்தை 2ஆக பிரித்து காண்பிக்கிறது. ஒன்று தேவனுக்கு பயப்படுகிற பயம். அந்த பயத்தை ரெவரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெவரன்ஸ் என்றால் மரியாதை என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது அது மரியாதைக்குரிய ஒரு பயமாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு பயம் இருக்கிறது. அதுதான் வாழ்வை அழிக்கிறது, வாழ்க்கை இருளாக மாற்றுகிறது, பிரச்சனைகளை பெருக வைக்கிறது, தோல்வியை உண்டாக்குகிறது, இழப்புகளை ஏற்படுத்துகிற அந்த பயம் பாவத்தினால் வந்த பயமாக இருக்கிறது. பாவத்தினால் வந்த பயம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பாவம் செய்த பொழுது தேவனுடைய சத்தத்திற்கு அவர்கள் பயந்து ஓடி ஒளிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயம் அதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில காணப்படவில்லை. காரணம் பாவம் இல்லை. ஆனால் பாவம் என்றைக்கு ஆதாமுக்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும் அது கிரியை செய்ய ஆரம்பித்ததோ பயமும் கூடவே வந்தது. அந்த பயம் எந்த நிலைமைக்கு அவர்களை தள்ளினது என்று பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அவர்களை அழகான அந்த அருமையான தோட்டத்தை விற்று பயம் என்ன பண்ணினது, வெளியே துரத்தினது. தேவனுக்கு பயந்து அவர்கள் இலைகளால் தேய்த்து தங்களை மறைத்து கொண்டார்கள், ஒழித்து கொண்டார்கள். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் அதை குறித்து நன்றாக புரிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நமக்கு பேர்லாம் விசுவாசிகள்னு வச்சிருக்கிறாங்க. விசுவாசிகள் விசுவாசிக்கிறோமா எல்லாத்தையும்? விசுவாசத்தை குறித்து பல முறை இந்த சபையில் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன்.
விசுவாசம் என்றால் என்ன, இரண்டாவது விசுவாசம் எப்படி வரும், ரெண்டுத்துமே வேதவசனம் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் நிச்சயமும் காணப்படாதவைகளின் உறுதியுமாய் இருக்கிறது. ஒரு காரியத்தை நம்புவது விசுவாசம் அல்ல, நம்புவதின் உறுதிக்கு பேரே எதுவாய் இருக்கிறது? விசுவாசமாய் இருக்கிறது. பல காரியங்களை சில நேரங்களிலே நம்புவோம், சில நேரங்களிலே அதை நம்பாமல் விட்டு விடுவோம். ஆனால் விசுவாசம் அப்படி இல்லை. எந்த காரியத்தை நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களோ அந்த உறுதியிலே இருப்பதற்கு பேர் தான் என்னது? விசுவாசம். அந்த நம்பிக்கையின் உறுதிக்கு பேர் தான் விசுவாசம். இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது. விசுவாசம் என்றால் என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. The things that you are not seen by your eyes. உங்கள் கண்களாலே காணாத சுகத்தை, காணாத வெற்றியை உங்களுடைய தேவனுடைய வார்த்தை கொண்டு, தேவன் யார் என்கிற அறிவை கொண்டு நீங்கள் விசுவாசிக்கிறீங்க பாருங்க, உறுதியை நம்புறீங்க பாருங்க, அதுதான் என்னவா இருக்கிறது? விசுவாசமா இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயம். எதை குறித்த நிச்சயம்? காணப்படுகிறவைகளை குறித்த நிச்சயம் அல்ல. பார்க்கிறேன் அதனால நம்புறேன், பார்க்கிறேன் அதனால உறுதியா இருக்குது, அப்படி அல்ல. காணப்படாதவைகளை குறித்த நிச்சயமே விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி வரும்? வேதம் சொல்கிறது விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஆனால் கேள்வி எதிலிருந்து வர வேண்டும்? கேள்வி என்றால் லிசனிங் இல்லையா, ஹியரிங். அப்ப கேட்பது என்று அர்த்தம். அப்ப இந்த கேள்வி எதிலிருந்து நாம் அதிகமாக கேட்கும் பொழுது விசுவாசம் வர வேண்டும். அல்லது எந்த விசுவாசத்தை கேட்பதன் மூலமாக வாழ்க்கை வெற்றி பெறும்? ஏன்னா எந்த காரியத்தையும் நீங்கள் அதிகமாக கேட்கும் பொழுது கண்டிப்பா அந்த காரியத்தில் என்ன வரும்? உங்களுக்கு நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் வரும். அது எந்த காரியமா இருந்தாலும் சரி. ஆனால் அதனால தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு, விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். இதிலிருந்து வர வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை அறிந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக, தேவனுடைய வார்த்தையை கேட்பதை அதிகரிக்கிறதன் மூலமாக வருகிற நம்பிக்கையின் உறுதி இருக்குது பாருங்க. காணப்படாதவைகளின் நிச்சயம் இருக்குது பாருங்க. அதுக்கு பேர் தான் என்னது? ஆமா, விசுவாசம் வருகிற முறை. விசுவாசம் எப்படி வருகிறது? கேள்வியினாலே. கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. சரி, அப்ப இதை குறித்து தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தை கொண்டு எப்படி பயத்தை அகற்றுவது? அதற்கு கடந்த சில நாட்களாக, சில மாதங்களாகவே பயத்தை குறித்து வேதத்திலிருந்து எல்லா பகுதிகளையும் பார்க்கிறதுனால கடந்த சில மாதங்களாகவே பார்த்த ஒரு தலைப்பு தூதர்களை கொண்டு கர்த்தர் எப்படி பயத்தை அகற்றுகிறார் என்று பார்த்து, அதில் தெய்வ தூதர்களை, விழுந்து போன தூதர்கள், பூமிக்குரிய தூதர்களின் மூணா பிரிச்சு அந்த 3 தூதர்களை குறித்தும் பார்க்கிறோம். அதில் தெய்வ தூதர்களும் பூமிக்குரிய தூதர்களும் உங்கள் பயத்தை அகற்றி விசுவாசத்தை, நம்பிக்கையை, தைரியத்தை உண்டு பண்ணுகிறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த இடையில இருக்கிற அந்த விழுந்து போன தூதன், அவன் தான் பயத்திற்குரிய அதிகாரியா இருக்கிறான். பயத்துக்கு உண்டாக்கக்கூடிய ஆண்டவனா இருக்கிறான். அவனை மேற்கொள்வதற்கு தான் ஆண்டவர் பூமியில என்ன பண்ணியிருக்கிறார்? உங்களுக்கு சபையில போதகன் எனக்கூடிய தூதனை கொடுத்து, எப்படி தேவ தூதர்களுடைய வேலை சபையின் ஊழியக்காரர்கள் இன்றைக்கு செய்கிறார்கள் என்பதை தான் நேற்றைய வரைக்கும் நம்ம பார்த்து அதை முடித்திருக்கிறோம். அதை முடிச்சிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? அதை 5 வேலைகள் அவங்க செய்யறாங்கன்னு சொல்லி அந்த 5வது வேலையை நேற்று பார்த்து என்ன பண்ணியிருக்கிறோம்? அதை முடித்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பயத்துடைய அடுத்த கட்டத்துக்கு போய் வேற ஒரு தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே. பயப்படாமல் என்ன பண்ணு? பேசு. எப்படி இராதே? மௌனமா இராதே. நான் பயப்படும் போது செய்யக்கூடிய 2 காரியம். ஒன்று மௌனமா இருப்பது, இன்னொன்னு தேவையில்லாததெல்லாம் என்ன பண்ணுவது? பேசுவது, அவிசுவாசமாய் பேசுவது, தோல்விக்குரியவைகளை பேசுவது இல்லையா? அப்ப பயப்படாமல் பேசு. எப்படி இருக்காது? மௌனமா இருக்காது. அப்ப வெற்றி, வாழ்வு, வெளிச்சம், உயர்வு இதெல்லாம் மௌனமா இருக்கிறதுனால என்ன பண்ண போறது? வர போறதும் இல்லை. அதே போல எதை பேச வேண்டுமோ அதை பேசாமல் வேற எதையாவது பேசிக்கிட்டு இருந்தா, விசுவாசத்திற்கு எதிரான மற்ற காரியங்களை பேசிக் கொண்டிருந்தால், அவிசுவாசமான காரியங்களை பேசிக் கொண்டிருந்தால், நீங்கள் பயப்படுகிற காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் அதனால என்ன வராது? வெற்றி வராது. அதனால வாழ்வு வராது. அதனால உயர்வு வராது. அதனால பயப்படாமல் பேசு. எப்படி இருக்காத? மௌனமா இருக்காது. அப்ப கண்டிப்பா ஒரு காரியம் உறுதியா தெரியுது. பயப்படுகிற நேரத்தில் பேச வேண்டியதா இருக்கிறது. கண்டிப்பா எப்படி இருக்கக்கூடாது? நான் மௌனமா இருக்கக்கூடாது. அதான் தலைப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, அதன் அடிப்படையில் இன்றைக்கு சில வசனங்களை நான் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 8, 9, 10, 11வது வசனங்களை பார்ப்போம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 8 முதல் 11வது வசனம் வரைக்கும் நான் பார்ப்போம். ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்து என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு. எப்படி இருக்காதே? சொல்லுங்களேன். மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் முன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தார். அருமையான வேத பகுதி யாரை குறித்தது என்று பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் யார்? ஒரு கட்டத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை அல்லது அவரை விசுவாசிக்கிற விசுவாசிகளை அடித்து துன்பப்படுத்தின ஒரு மனிதன். யார் இந்த பவுல்? பக்கா யூதன், பென்யமின் கோத்திரத்தான் என்று சொல்கிறார். வேதத்தை, பழைய ஏற்பாட்டை நன்றாக கற்றறிந்த ஒரு மனுஷன். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆசாரியர்களால, பிரதான ஆசாரியர்களால, பரிசேயர்களால, அன்றைக்கு இருந்த இயேசுவின் எதிரிகளால பவுலுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலை தான் கொடுத்திருந்தாங்க. கிறிஸ்தவை ஆராதிக்கிற இடங்களை அடித்து உதைத்து இடிப்பது, இப்படிலாம் பண்ணுவது தான். ஸ்தேவானை கூட பவுலின் காலடியில தான் அவனுடைய சீலைகளை எல்லாம் கொண்டு வந்து வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பவுலுடைய பழைய பேர் என்னது? சவுல். அந்த சவுலின் காலடியில் தான் இந்த பவுலை எப்படி அவங்க தெரிந்து கொண்டாங்க இந்த ஆசாரியர்கள்லாம் பார்க்க போனால், அந்த பவுல் பாருங்க, பெரிய ஒரு பணக்கார ஒரு ஆள். அவர் கூலிக்காக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அந்த காலத்தில் பணக்காரனாக இருந்தது மாத்திரமல்ல பவுல், ரெண்டாவது அவர் நன்றாக கற்றறிந்தவராக இருந்தார். அன்னைக்கு இருக்கிறதுலே உயர்ந்த படிப்பாக இருக்கக்கூடிய கமாலியன் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கமாலியர்கள் படிக்கிற அந்த படிப்பை நன்றாக கற்றறிந்தவராக இருந்தார். ரொம்ப நல்ல படித்த மனுஷன். எக்ஸலண்ட்டாக அவரால் நிறைய காரியங்களை குறித்து திட்டமிட முடியும், தீர்மானிக்க முடியும், எடுக்கிற காரியங்களை வெற்றியாய் செய்து முடிக்க முடியும். ஸோ இந்த பவுலை பற்றி கேள்விப்படுறாங்க. ரெண்டாவது பவுலுக்கு இந்த பழைய ஏற்பாட்டின் மேலே மிகப்பெரிய வைராக்கியம், யூத வைராக்கியம் அவர்களுக்கு உண்டு. அதனால் பவுலை தெரிந்து கொண்டு அவனை ஹையர் பண்ணி கொண்டு வந்து, உனக்கு கொடுக்கப்படுகிற வேலை என்னன்னா, நீ நம்புகிற அல்லது நீ விசுவாசிக்கிற இந்த பழைய ஏற்பாட்டுக்கு விரோதமாக இயேசு என்கிற ஒரு மனுஷனை இவர்கள் தெய்வம் என்று என்னப்படுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அவரை மேசியா, நாம் எதிர்பார்க்கிற மேசியா என்று சொல்லுகிறார்கள். அவர் மரித்தாராம், உயிரோடு எழுந்தாராம். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் யூதர்களுக்கு. இருந்தாலும் இந்த பவுல் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க சவுலை. அதனால நீ உனக்கு கொடுக்கப்படுகிற வேலை என்னன்னா, இந்த எருசலேம் பட்டணத்துல 12 சீஷர்கள் சேர்ந்துக்கிட்டு கூட மற்ற விசுவாசிகள் சேர்ந்துக்கிட்டு சுவிசேஷத்தை மிகவும் வேகமாக பரப்புகிறார்கள். அதனால அவங்களை அடிச்சு உதச்சி அவங்க ஆராதனை ஸ்தலங்கள்லாம் இடிச்சு தள்ளுறது அவனுடைய முக்கியமான பொறுப்பு, வேலை. அதை தான் சவுல் செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளுடைய வேலை என்னன்னா, அதற்காகவே அவருக்கு பயந்து கொண்டு எங்கேயாவது குகைகளில், மறைவான இடங்களில், இப்படிப்பட்ட இடங்களில் தான் ஜனங்கள் ஆராதித்து கொண்டு வந்தார்கள். ஏன்னா இந்த சவுல் மேலே அவ்வளோ பயம். நீங்கள் அப்போஸ்தலர் 8க்கு அப்புறம் படித்து பார்த்தீங்கன்னா அந்த சவுலை பற்றி நிறைய காரியங்கள் வரும். எப்படிலாம் எவ்வளோ கொடூரமான ஒரு மனுஷனாக இருந்தார். அப்போ ஒரு கட்டத்தில் ஆண்டவர் அவர் என்ன பண்ணுகிறார், சந்தித்து அவர் இடத்துல ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறார். முள்ளின் மேல் உதைப்பது உனக்கு கடினமா இல்லையான்னு கேட்கிறார். எதன் மேல உதைப்பது? கிறிஸ்தவங்களை அழிப்பன்னு சொல்றது, கிறிஸ்தவ ஆலயங்கள் இடிப்பன்னு சொல்றது உனக்கு எப்படிப்பட்ட காரியம் அது? ஆமா, உன் வாழ்க்கையை கடினமாக்குகிற காரியம். கடினமா இல்லையா? இது ரொம்ப ஈஸி நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவன் கேட்கிறான், நீர் யார் அப்படின்னு. உடனே ஆண்டவர் பதில் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே சொல்றார். அங்கதான் ரட்சிக்கப்படுகிறார் பவுல். 2 கண்ணும் போயிடுது. அப்புறம் ஆண்டவர் சொல்றார், போய் இந்த மனுஷனை பாரு, அந்த மனுஷன் உன்னை இந்த சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவோம். அதே போல போறார் ஒரு ஆசாரியன் வீட்டுக்கு. அங்கே போனா அவர் இயேசுவை ஆராதிக்கிற, இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனுஷன். அவர்கிட்ட போய் பவுல் எல்லா காரியத்தையும் கற்றுக்கொள்கிறார். அங்கதான் அவர் மறுபடியும் அவருடைய பார்வை மறுபடியும் கிடைக்கிறது. அப்பதான் பவுல் யாராக மாறுகிறார், சவுல் யாராக மாறுகிறார், பவுலாக மாறுகிறார். அந்த பவுலாக மாறின மனுஷன் எந்த அளவுக்கு சபைகளை இடித்து, எந்த அளவுக்கு விசுவாசிகளை துன்புறுத்தி, எந்த அளவுக்கு விசுவாசிகளை கொண்டிருந்தாரோ, அந்த சவுலை கொண்டே கர்த்தர் பவுலாக மாற்றி அவனை கொண்டே சபைகளை ஸ்தாபிக்க தொடங்கினார். நிறைய ஜனங்களை ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்தார். இன்றைக்கும் நம்ம அப்படிதான் பார்க்கணும். உலக மக்களை, தேவனை அறியாத ஜனங்கள் எப்படி சில நேரத்தில் வைராக்கியத்தோடு அடித்து துன்பப்படுத்தி சபைகள் எடுத்து இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறாங்களே, அவர்கள் எப்படி பார்க்க வேண்டும்? நீங்கள் கர்த்தர் இவர்களை யாராக மாற்ற வேண்டும்? சவுலை பவுலாக மாற்றினது போல இவர்களை கர்த்தர் எப்படி மாற்ற வேண்டும்? பவுலாக மாற்ற வேண்டும் என்று தான் ஜெபிக்க வேண்டும். அப்படிதான் அவங்கள பார்க்கணும். ஆனால் மாறாக நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக போய் திட்டுறது, அடிக்கிறது, அவங்க யார் தெரியுமா, எங்களுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, இந்த லெவலுக்குலாம் என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. ஏன்னா ஸ்தேவான் அடித்து துன்புறுத்தும் போது பவுல் கண்ணார பார்க்குறார். அவர் தான் அவருடைய தலைவின் கீழே தான் இவ்வளோ வேலையும் நடக்குது. ஸ்தேவானை குறித்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட போதித்திருக்கிறேன்.
அவளை அடித்து துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. அவங்க கேட்குறாங்க, என்ன என் சந்தோஷம் உனக்கு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் யாருக்காக இந்த பூமியில் வேலை செய்தேனோ அந்த கிறிஸ்துவை நான் இங்கிருந்து என்ன பண்ணுகிறேன், அவரை நான் பார்க்கிறேன். நீங்கள் என்னை அடித்து கொண்டீங்கன்னா அடுத்த செகண்ட் அவரோடு கூட இருப்பேன்றார். பவுலுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் அவரை பாருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு வந்தது பவுலை. பிறகு இந்த பவுல் பாருங்க நிறைய சபைகளை ஸ்தாபிக்க ஆரம்பித்தார். நிறைய தேசங்களுக்கு போயிட்டு ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கால்வாசி 80% மேலே பவுல் எழுதின நிருபங்கள் தான். யார் எழுதினது? ஆமாம், பவுல் எழுதின நிருபங்கள் தான் புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்குறோம் எல்லாமே. அப்போ இந்த பவுலுடைய ஆரம்ப ஊழியத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். சுவிசேஷத்துக்காக ஒரு பட்டணத்துக்கு போயிருக்கிறாரு. அப்படி பட்டணத்துக்கு போன இடத்துல அங்கே பல எதிர்ப்புகள் வருகிறது. நீங்கள் சுவிசேஷம் சொல்லக்கூடாதாகும், நான் அடிப்போம் உதைப்பேன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் வருகிறது. அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இன்னொரு இடத்துல அங்கே சரி சுவிசேஷம் சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிட்டு போனால் அங்கேயும் அப்படி தான் 2 வாலிபர்கள் வராங்கங்க. 2 வாலிபர்கள் இதே பவுலை இவரை திட்டி இவரை அடிக்க வராங்க. யாருன்னு பார்த்தா தீமோத்தேயும் தீத்தும். கடைசி அவங்க 2 பேரும் தான் ஊழியக்காரனை தூக்கிட்டு வேறு இடத்துல போடுறாரு. அவங்க தான் வாலிபர்கள் 2 பேருமே இதே பவுலை அடித்து துன்புறுத்தி அவரை அங்கேருந்து விரட்ட பார்க்குறாரு. பவுலுக்குள்ள ஒரு விதமான பயம். நான் எப்படி ஆண்டோட வார்த்தை பேசுறது, நான் எப்படி ஆண்டோடைய பிரச்சனைக்கு மத்தியில், இந்த போராட்டத்தின் மத்தியில், இந்த எதிர்ப்பின் மத்தியில் கடவுள் எனக்கு கொடுத்த வேலையை நான் எப்படி செய்து முடிப்பது அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் எழுந்துகிற மாதிரி தான். ஆண்டவர் இந்த பூமியில் என்னை உண்டாக்கி வைத்திருக்கிறார், சிருஷ்டித்து வைத்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் ஆசீர்வாதமாய் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய திட்டங்களை சரியாக செய்து முடிக்கணும்னா இந்த பிரச்சனைகள் இப்படி எழும்பி நிற்குது, கடன் பிரச்சனை இப்படி எழும்பி நிற்கிறது, பல சோதனைகள் எழும்பி நிற்கிறது, இதை தாண்டி எப்படி ஜெயிப்பேன் நான்? அப்போ பேசாம சைலண்டாக இல்லாமா? பேசாம சைலண்டாக இந்த ஆண்டவர் ஆராதிக்கிறத விட்டுலாமா? அவரை பற்றி பேசுறதை விட்டுலாமா? விசுவாசிக்கிறத விட்டுலாமா? அவரை நம்புகிறத விட்டுலாமா? இப்படிதான் பல நேரங்களிலே நமக்குள்ளே எழும்புகிற கேள்விகள் இருக்கிறது. இதன் மத்தியிலே பவுல் இருக்கும்பொழுது ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். அந்த பேசுகிற இடம் தான் நான் படிக்கிற இந்த இடம். 9ஆம் வசனம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் என்ன பண்ணு, பேசு, எப்படி இருக்காதே, மௌனமாயிராதே. தரிசனம் என்ன வருகிறது? ஆண்டவர் கொடுக்கிறாரு விஷன். அது ட்ரீம்ஸ் இல்லை, என்னது அது? தரிசனம். அதாவது எதிர்காலத்தை ஞானத்தோடு அணுகுகிற முறை தான் தரிசனம். இனிமேல் நீ எப்படி வாழணும், இனிமேல் எப்படி இருக்கணும், அதான் தரிசனம். நிறைய நேரத்தில் தரிசனத்தை என்ன சொல்கிறாங்க? பாம்பு வந்தது, பூச்சி வந்தது, தேயில பார்த்தேன், கொரோனாவை கூட பார்த்தேன்றார் ஒருத்தர். எதை கூட பார்த்தாராம்? ஏப்பா தரிசனத்தில் பார்த்து சொல்லக்கூடாதா? தரிசனத்தில் கொரோனாவை காமிச்சாரு, அதுக்கு மருந்து என்னன்னு சொல்லாமல் விட்டுட்டாரா அவரு? என்னையா நீங்கள் தரிசனத்தை எடுத்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இப்படி தான் அறிவில்லாமையினாலே சங்காரமாக்குறார்கள், சங்காரமாக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனைங்க. அவங்க ஆகிறது மட்டும் இல்லை, ஜனங்களையும் அப்படியே நம்ப வச்சு அவங்கள மாதிரி ஒரு 10 பேரை உருவாக்கி அந்த 10 பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். வந்த பிறகு எல்லாம் சொல்கிறான். வந்த பிறகு எனக்கு ஆண்டவர் முன்னாடியே காமிச்சாரு, முன்னாடி சொல்ல வேண்டியதானே? ஏன் மௌனமாக இருந்த, ஏன் பேசாமல் இருந்த தரிசனத்தை? ஆண்டவர் இங்கே அதை தான் சொல்கிறார். தரிசனம் எப்படி திரும்ப வருது? மௌனமாக இராதே, என்ன பண்ணு, நீ பேசு. Don't be silent, speak. அதான் வார்த்தை. நீ பயப்படாம பயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீ கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? வாயை திறந்து ஆகணும், பேசி ஆகி ஆகணும். மௌனமா இருக்கிறவன் நிச்சயமாக என்ன பண்ண முடியாது? வெற்றியை பெற முடியாது. ஆனால் பேசுகிறவன் நிச்சயமாக என்ன பண்ணுவான்? அவன் வெற்றியை பெறுவான். என்ன, எப்படி பேசுறது? விசுவாசமா பேசுறவன். அதுதான் அடுத்தது பார்க்க போறோம். விசுவாசத்தில் பேசுகிறவன், ஜீவன் உண்டாக்குகிற வார்த்தையில் பேசுகிறவன், இயேசுவின் நாமத்தில் பேசுகிறவன் நிச்சயமாக என்ன பண்ணுவான்? அவன் வெற்றி பெறுவான். அதுதான் சொல்றாரு, பயப்படாமல் தைரியமா என்ன பண்ணு, பேசு, மௌனமா மட்டும் இருந்துராத. உன் பிரச்சனை உனக்கு கொடுக்கிற மன அழுத்தத்தினால எப்படி இருந்துராத? மௌனமா மட்டும் இருந்துராத. You start to praise God. You start to speak the word of God. தேவனுடைய வார்த்தையை பேசு. தேவன் யார் என்பதை சொல்லி துதி, அவரை ஆராதனை செய். மௌனமா மட்டும் இருந்துராத. அது மரித்தவர்கள் இருக்க வேண்டிய நிலை. யார் இருக்க வேண்டிய நிலை? சொல்லுங்களேன். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் இதர் முதற்கொண்டு தேவனை துதியார்கள். யார் துதிக்கிறதுல? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்கள். அப்படின்னா அர்த்தம் ஜீவன் இருக்குது, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் கோமா ஸ்டேஜ். ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, தேவனோட வசனத்தை கேட்க மாட்டாங்க, விசுவாசமா இருக்க மாட்டாங்க, நம்பிக்கையா இருக்க மாட்டாங்க, விசுவாசத்துக்குரியவைகளை பேசவும் மாட்டாங்க. They will be on fear, பயம்.
எது மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில்? எல்லா காரியத்தை குறித்தும் பயம் இருக்கும். 31ஆம் தேதி வரைக்கும் வெளியே வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. 30ஆம் தேதியா வெளியே வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போவே நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா என்ன கவர்மெண்ட் நடக்குது, இவங்கெல்லாம் யாரும் நமக்கு ஏற்கனவே நமக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கை திருப்பி பார்த்தோம்னா, அன்னைக்கு இருந்த சிஎம்க்கு அம்மா அம்மான்னு கூப்பிட்டவங்களுக்கே இவங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க நமக்கு தெரியும். இட்லி சாப்பிட்றாங்க, சட்னி தொட்டுக்கிட்டாங்க, நடக்கிறாங்க, போகிறாங்கன்னு கடைசி எப்படி வந்தாங்க? ஆமாம், அப்படி தான் இவங்க. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கும். அவங்கள சொல்லி போகிறதில்ல, அவங்க அரசியல் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய தேவனுடைய பாதுகாப்பை நம்ம என்ன பண்ணிக்கொள்ளணும்? உறுதி செய்து கொள்ளணும். புரியுதுங்களா இல்லையா? நான் இயேசுவின் ரத்தத்தில் தான் இருக்கிறேன்னா, இயேசுவின் ரத்தத்தில் நான் பூசப்பட்டிருக்கிறேன்னா, அது விசுவாசத்தில் தான் இருக்கிறேன்னா, எகிப்திலேயே நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் வாசற்படியிலே, உங்கள் வாசற்காலிலே, உங்கள் நிலைக்காலின் வாசலிலே இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருந்தால் சங்கார தூதனுக்கு உங்கள் வீட்டில் இடம் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் இடம் கிடையாது, உங்கள் சரீரத்தில் இடம் கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்? புரியுதா உங்களுக்கு? ஆமாம். இயேசுவின் ரத்தத்தின் மேலே உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இருக்குதா? அது வாயினால் அறிக்கை பண்ணுறீங்களா? அப்போ நிச்சயமாக யாருக்கு இடம் கிடையாது. எந்த கொள்ள நோய்க்கும் எந்த சங்கார தூதனுக்கும் இடமில்லை. இயேசுவின் ரத்தத்தினால் மறைக்கப்பட்டுள்ளேன். எந்த சாத்தானும் என்ன பண்ண முடியாதுன்னு தீங்கிழைக்க முடியாது. காலையில் கூட காஞ்சிபுரத்தில் யாருக்கும் தெரியாத செய்தி முடிச்சு சொல்கிறேன். ஒரு கொரோனா பேஷண்ட் வந்துட்டான் ஜிஹெச்சுக்கு. நல்ல வேலை இன்றைக்கி மனைவி போல் அந்த இடத்துல வந்துட்டு வரும்போதே கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறான். பெங்களூர் பேஷண்ட். அவன் நேராக வந்து 8 நாளாக அந்த ஸ்டேஜில் இருக்கான். வந்து டாக்டர் 20 நிமிஷம் உட்கார வச்சு பேசி எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமிச்சு கடைசியாக லங்ஸ் எல்லாம் பார்த்து செக் பண்ணி கடைசியாக பார்த்தா அதுக்குரிய அத்தனை அறிகுறியும் இருக்குது. எத்தனை பேரை பார்த்தான், எத்தனை பேரை தொட்டான், எத்தனை பேர் கூட அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தான், எதுவும் தெரியாது. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இவைகளின் மத்தியிலே நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம், நம்ம சுகபத்திரமாக இருக்கணும்னா அதுக்கு ஒன்று தான் இருக்குது. என்னது அது? இயேசுவின் ரத்தம் தான். அதுக்கு தான் சொன்னேன், ஊர் விட்டு ஒன்றும் ஓட முடியாது. எங்கே போனாலும் இருக்குது. உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் இருக்குது. முதல்ல போகவும் விட மாட்டாங்க உங்களை. புரியுதுங்களா இல்லையா? ஆமாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் உலகம் பார்த்துருக்குதான் தெரியாது. இந்த மாதிரி நாகரிகமான சமுதாயம், அந்தளவுக்கு கொடூரமான ஒரு நாள். அதுதான் இப்போ நான் உட்காந்து யோசித்தேன், என்னென்ன பேச்சு பேசுவானுங்க. இப்போ எவனா வாங்கி திறக்கிறான்னா என்னென்ன பேட்டி கொடுப்பானுங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறதில்ல, கப்சுப்புன்னு இருப்பான். ஏன்னா மைக்கில் இருந்து பரவிடுச்சுன்னா காற்றுல பரவாது நிச்சயமாக. ஆனால் அது ஏதோ ஒரு விதத்தில் அவன் தொடர்றதோ இல்லை அவன் பேசுகிறதோ அல்லது அவனுடைய இதிலே வந்துருச்சுன்னா பயம். என்னது? பயம். வெளியே வரத்துக்கு பயம், நிற்கிறது பயம், பேசினா பயம். அடிப்படையாக இருக்கும் அது எல்லாருக்குள்ளேயும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 10 அடி தள்ளி ஒருத்தர் தும்முனா கூட 10 கிலோமீட்டர் என்ன பண்ணிடுது, ஓட்டலான்னு தான் தோணுது. எப்பா யாருன்னு தெரியலையே, இவன் தும்பல் என்னன்னு தெரியலையே. அந்த அளவுக்கு ஒரு பயத்தை என்ன பண்ணி வச்சிருக்குது. ஆமாம், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு, கொள்ளை நோயெல்லாம் வரும்போது சில நேரத்துக்கு கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஏன்னா முழு உலகத்துக்கும் ஒரே டைமில் நடக்குது. முழு உலகத்துலேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தே இருக்கிறது. அப்படின்னும் போது சும்மா கிடையாது நிச்சயமாக, இல்லையா? ஆமாம். இவ்வளோ நாகரிகமான சமுதாயத்தில், இவ்வளோ விஞ்ஞான வளர்ந்த சமுதாயத்தில், ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சமுதாயத்தில், ஏன் எல்கேஜிக்கு 2 லட்ச ரூபாய் டியூஷன் ஃபீஸ் போடுற இந்த சமுதாயத்தில் நிச்சயமாக இதெல்லாம் எப்படி தான் பெரிய சேலஞ்சு தான். புரியுதுங்களா இல்லையா பேசுறது உங்களுக்கு? சவால்கள் என்னதான் உங்களுக்கு? சவால்கள். நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், என்ன தான் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம், இது எந்த லெவலுக்கு போகுதுன்னு பார்ப்போம், என்ன தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனால் நமக்குள்ள ஒரு உறுதியான ஒரு காரியம் இருக்கணும். அது என்னது? அது விசுவாசம். என்ன இருக்க வேண்டும்? விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். கொரோனாவும் கொல்ல முடியாது, எந்த குறவும் நம்மளை என்ன பண்ண முடியாது, கொல்ல முடியாது. தேவன் நம்மை பிழைக்க செய்திருந்தால் யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாது. எது வந்தாலும் தாண்டும், எது வந்தாலும் தாண்டி வருவோம். அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும். இந்த இடத்துல பார்க்குறோம், மௌனமாக இருக்காது. கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்? நீ பேசி தான் ஆகணும். கண்டிப்பாக நான் ஒன்று பண்ணி ஆகணும். ஆமாம், கண்டிப்பாக அதுலேருந்து தெரியுது பவுல் என்ன நிலைமைக்கு வந்திருப்பாருன்னா, இனி பேச போகிறதில்ல, இனிமேல் சைலண்ட்டாக இருந்தது போகிறேன். நான் என்னத்துக்கு பேசி திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு பேசாமல் பி சைலண்ட், அமைதியாக இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் கண்டிப்பாக அவருக்குள்ளே எழும்பி இருக்கலாம். அது அவ்விசுவாசத்தை என்னென்ன பிசாசுக்கு பெரிய சந்தோஷமான நேரம் தான்.
நீங்கள் அமைதியாக இருக்கிற நேரம் யாருக்கு சந்தோஷமான நேரம்? பிசாசுக்கு சந்தோஷமான நேரம். ஏன்னா பேச வேண்டியதை பேசணும், செய்ய வேண்டியதை செய்யணும், செயலாற்ற வேண்டியதை செயலாற்றணும். அது முக்கியமானது. விசுவாசத்தின் வார்த்தைகளை இப்போ கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்? நீங்கள் பேசி ஆகணும். அப்போ தான் உங்களை விட்டு அவன் ஓடி போவான். சாட்சியின் வசனத்தினாலும் அவனை நீங்கள் ஜெயித்தீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்கிறது. எப்படி பிசாசு எதிர்த்து நிற்கிறது? தேவனுடைய வசனத்தினால்தான், வார்த்தையினால்தான், விசுவாசத்தினால்தான் அவனை எதிர்த்து நிற்க முடியும். வேற எப்படி என்ன பண்ண முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அதுதான் நம்ம இந்த இடத்துல பவுலுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஆண்டவர் சொல்ற தரிசனமா இங்க வேறு, மௌனமா இருக்காத, பயப்படாத, தைரியமா வாய் திறந்து பேசு. 9ஆம் வசனம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே, நான் உன்னுடனே கூட என்ன பண்ணுகிறேன்? சொல்லுங்களேன். பேசு. பேசும்போது ஒரு விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். நான் யாருடனே கூட இருக்கிறேன்? உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் என்ன பண்ணுவதில்லை? கை போடுவதில்லை. அப்ப பயத்தின் மத்தியிலே மௌனமா இராமல் விசுவாசத்தோடு பேச வேண்டும் என்றால் என்ன விசுவாசம் தேவை? எப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவைன்னா, பயத்தின் மத்தியிலே மௌனமா இருக்காம என்ன பேசணும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற மாதிரி பேசணும். எப்படி பேசணும்? இதன் மத்தியிலே, பயப்படுத்துகிற சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? என்னோடு இருக்கிறார். அதான் தரிசனம், அதான் விஷயம். அது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? ஆமா. இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே நான் காண்பது இல்லை. இன்றைக்கு காண்கிற பிரச்சனைகளை இனி என்றைக்குமே காண்பது இல்லை. எப்படி பேசணும்? அது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அதனால இனி காண்பதில்லைன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இதுதான் faith of confession, விசுவாசத்தின் அறிக்கையாயிருக்கிறது. என்ன அறிக்கை இது? விசுவாசத்தின் அறிக்கை தான் faith. என்ன ஆகுமோ தெரியலங்க, எப்படி போகுமோ தெரியலங்க, அவ்வளோதாங்க, போச்சுங்க, வந்துட்டானா முடிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டான்? முடிவு கட்டிட்டான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா ஒன்று வேலைக்காக எல்லா காரியத்தை குறித்து பேசுகிறேன். கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையின் எந்த தோல்வி உண்டாக்குகிற, பயம் உண்டாக்குகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, don't speak the negative word or don't be silent. அமைதியாகவும் இருக்காதீங்க, எதிர்மறையான வார்த்தைகளாகவும் பேசாதீங்க, பிரச்சனைகளை பேசாதீங்க. மாறாக பிரச்சனையின் தீர்வாக இருக்கிற என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் இந்த பிரச்சனையின் மத்தியிலும், அதை என்ன பண்ணுங்கள்? நீங்கள் பேசுங்கள். 7 மடங்கு அக்கினி சூளை எரிந்தாலும் அது உங்களை என்ன பண்ணாது? சேதப்படுத்தாமல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நிச்சயம் என்ன பண்ணுவார்? அவர் பாதுகாப்பார். அதன் அதிகாரத்தை உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிறார், அதன் அதிகாரத்தை உங்கள் வாயில கொடுத்திருக்கிறார், அதன் அதிகாரத்தை உங்கள் நாவிலே கொடுத்திருக்கிறார். அதை புரிஞ்சுக்கங்க. முதல்ல எங்க அதிகாரம் இருக்கிறது? உங்கள் வாழ்க்கை குறித்த அதிகாரம் உங்கள் நாவில் இருக்கிறது. எங்க இருக்கிறது? ஜீவனும் மரணம் எங்க இருக்கிறது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? எங்க இருக்கிறது? ஆமா, அதிகாரம் உங்கள் நாவில் இருக்குது. அதிகாரத்தை நீங்க தான் பிரயோஜனப்படுத்தணும், மன்னிக்கணும், நீங்க தான் உபயோகிக்கணும். நீங்க தான் என்ன பண்ணணும்? அதிகாரத்தை உபயோகிக்கணும், நீங்க தான் பேசணும். புரியுதுங்களா இல்லையா? அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் முன்மேல் என்ன பண்ணுவதில்லை? கை போடுவதில்லை. எந்த காரியமும் என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யும்படி என்ன பண்ணுவதில்லை? கை போடுவதில்லை. நம்புறீங்களா? அதை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எந்த காரியமும் என் குடும்பத்திற்கு விரோதமாக, என் சபைக்கு விரோதமாக, என் ஊழியத்துக்கு விரோதமாக, என் எதிர்காலத்திற்கு விரோதமாக என்ன பண்ண முடியாது? கை போட முடியாது. நம்புறீங்களா இல்லையா? அதை சொல்றாரு அவர், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு சொல்றாரு. உனக்கு என்ன ஊழியம் செய்ய தானே வந்திருக்கிற? பிரசங்கம் தானே பண்ணணும், ஆத்துமாக்கள் தானே தேவை? பயப்படாத, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அப்படின்னா அர்த்தம் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, உங்களுடைய தேவை பூர்த்தியாக்கப்படும், உன் தேவை நிறைவாக்கப்படும். உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் அவைகள் தான். எவைகளை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ அந்த பயத்தின் மத்தியிலே மௌனமாயிராமல் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு பேசுங்கள். பயப்படுகிற காரியங்கள் உங்களுக்கு எதிராக, உங்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. பயம் உங்கள் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது. மாறாக நீங்கள் பயத்தை மேற்கொள்வீர்கள்.
எந்த காரியம் குறைவா இருக்கிறதோ அந்த காரியம் நிறைவாக நிச்சயம் மாறும். அங்கதான் பவுலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ பயப்படாம தைரியமா பேசு. ஏராளமான ஜனங்கள் எனக்கு இங்கே உண்டு. 11ஆம் வசனம், அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கேயே தங்கி, அடுத்த வார்த்தை என்னது? எந்த வசனத்தை? தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே என்ன பண்ணி கொண்டிருந்தான்? உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். அநேக ஜனங்களை பெற்றுக்கொள்ளும்படி அவனுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதாரம் என்னது? தேவனுடைய வசனத்தை நம்புகிறவன், தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறவன். அதை பிரசங்கம் பண்ணி அநேக ஜனங்களை என்ன பண்ணி கொண்டு வந்தான்? அவன் ஆதாயப்படுத்தினான். பின்னாடி வர வசனங்களை படிச்சீங்க. அநேக ஜனங்களை எந்த காரியம் பயன்படுத்தி எந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைச்சானோ அந்த காரியத்தை ஆண்டவர் தரிசனத்தில் சொல்லுகிறார், அவன் செய்யறான். அந்த காரியத்தை என்ன பண்றான்? அவன் செய்யறாரு. அந்த செய்வதற்குரிய ஆதாரமா இருந்தது எது? தேவனுடைய வசனமே. எதை எடுத்துக்கிட்டார் அவரு? taken the word of God. எதை எடுத்துக்கிட்டார்? தேவனுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டார். உங்கள் பயத்தின் மத்தியில் எதை எடுத்துக்கொள்ளுங்கள்? தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, தேவனுடைய வாக்குறுதிகளை. Take the God's promise in mid of your fear. வாழ்க்கையின் பயத்தின் மத்தியிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணி கொள்ளுங்கள்? நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவைகளை பேசுங்கள், மௌனமா இருக்காதீங்க. ஏன் ஜனங்களுடைய வாழ்க்கை தோல்வியில போகிறது? பிரச்சனைக்குள்ள சிக்கிக் கொள்றாங்க. அவர்கள் பேசுகிற வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. பயந்து 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 பயத்தின் காரியங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் வாழ்க்கையில தோல்வி, வாழ்க்கையில இருள், வாழ்க்கையில வெற்றி பெற முடியல, வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போகுது. அதுக்கு காரணமா நம்ம மற்றவங்க யாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பின் வீட்டுக்காரன், மேல் வீட்டுக்காரன், சொந்தக்காரன், இவன் அவன். பாஸ்ட் கூட நினைப்பாங்க, இந்த பாஸ்ட் கூட எதாவது பண்ணலாம்னா எனக்கு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் சொல்லிடுவாங்க அப்படிலாம் ஈஸியா. அவருக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன் எல்லாம் சொல்லக்கூடிய ஆட்கள் கூட உண்டு. ஆனால் நான் சொல்கிறேன், யாருக்கு உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, நீங்கள் வாயை திறக்காத வரைக்கும், உங்களுக்குள்ள விசுவாச வார்த்தைகள் வாயில் வராத வரைக்கும் நீங்கள் தேவனுடைய மகிமை என்ன பண்ண முடியாது? நீங்கள் பார்க்கவே முடியாது. யாரை வேணா குறை சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்கிறாங்க வேணா நல்லா இருந்துக்கிட்டே போவாங்க. புரியுதுங்களா இல்லையா? லாசருவின் கல்லறைக்கு முன்பதாக போய் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி இருப்பாங்க? நீ விசுவாசித்தால் எதை காண்பாய்? அப்போ எது முக்கியம்? அவன் என்ன செய்யறான்றது முக்கியமா இல்லை நம்ம செய்யறது முக்கியமா? நம்ம செய்யறது தான் முக்கியம். நான் விசுவாசிக்கிறது தான் முக்கியம், நான் நம்புறது தான் முக்கியம், நான் மௌனமா இராமல் பயப்படாமல் பேசுவது தான் முக்கியம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்ற அந்த விசுவாசத்தோட பேசணும். எனக்கு எதிராக வருகிற இந்த பிரச்சனைகள் என்னை அமிழ்த்து போட முடியாது, என்னை தடுக்க முடியாது, என் முன்னேற்றத்தை கெடுக்க முடியாது, என் வாழ்வை இருளாக மாற்ற முடியாது. இந்த விசுவாசத்தோடு பேசி பாருங்க, விசுவாசத்தோடு நீங்க அணுகி பாருங்க பிரச்சனைகளை. அதுக்கு தேவனுடைய வசனத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு பாருங்க. பேதுருக்கு ராம் முழுதும் மீன் இல்லாத போது கிடைச்சது பாருங்க, வலை கிழியத்தக்கதாக, படகு அமிழ்த்தக்கதாக. அப்படிப்பட்ட நன்மைகளை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, அப்படிப்பட்ட தேவனுடைய கிருபைகளை நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். அதுக்கு எது தேவையா இருக்கிறது? விசுவாசம் தேவையா இருக்குது. அந்த விசுவாசத்தை இப்படி பயன்படுத்தணுன்ற. விசுவாசம் உள்ள இருந்தா பத்தாது, மௌனமா இருந்தா பத்தாது. விசுவாசத்தை என்ன பண்ணு? பேசு. You should talk it, you should speak. பேசணும், நீ சொல்லணும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யார் எதிர்பார்க்கிறாரு? அதிகாரினா சும்மா ஒரு போஸ்டிங் ஆர்டர் வாங்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்க அதிகாரி இல்லை. அதிகாரத்தை என்னப்படுகிறவர்கள், உபயோகப்படுத்துகிறவர்கள். உங்களுடைய வார்த்தையினால, அதிகாரமுள்ள வார்த்தையினால, புரியுதுங்களா இல்லையா? அதிகாரமுள்ள கிரியைகளினால அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கணும். வேற நான் அதிகாரின்னு நினைக்கிறேன், அது அவிசுவாசம். அப்போ உங்களை விட கீழான ஆட்கள் கிட்ட கூட போயிட்டு அப்படிப்பட்ட நம்பிக்கை, அப்படிப்பட்ட அவிசுவாசம் இருந்ததுன்னா, அப்படிப்பட்ட அவநம்பிக்கை இருந்ததுன்னா, உங்களோட கீழான ஆளுக்கிட்ட கூட போய் நீங்க போய் கை கட்டி நிற்பீங்க. நம்ம பிரச்சனைகளை கிட்டலாம் அப்படிதான் போய் கை கட்டி நிற்கிறோம். அதுதான் பெரிய உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுதான் இங்க பவுலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உன்னோடு கூட இருக்கிற நான் உன்னோடவே கூட இருக்கிறேன். என்ன பாரு, கொஞ்சம் பிரச்சனை பெருசா நான் பெருசான்னு பாரு. ஆண்டவர் எப்படி பெருசுன்னு நான் தெரிஞ்சுக்கிறது. செங்கடலை பிளந்தார்ல, அதை படிச்சுப்பார். யோர்தானை கடக்க செய்தார்ல, அதை படிச்சுப்பார். நினைவில் வைத்துப்பார். எரிகோ கோட்டை, அவ்வளவு பெரிய கோட்டையை ஒன்றுமில்லாமல் இடித்து தள்ளினார்ல, அப்ப நினைச்சுப்பார்.
புரியுதுங்களா இல்லையா? எவ்வளவு காரியம் அவ்வளோத்தையும் படிச்சு பாரு, நினைச்சு பாரு, தியானித்து பாரு. அப்போ உனக்குள்ள உறுதி வரும். யாருக்குள்ள வந்த மாதிரி? ஆபிரகாமுக்குள்ள வந்த மாதிரி. வாக்கு தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? நிறைவேற்ற வல்லவர் என்று. யாரை விசுவாசித்தாம? வாக்கு தத்தம் பண்ணினவரை விசுவாசித்தாம. வெறும் வாக்கு தத்தத்தை அல்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அப்ப அதுதான் பண்ணணும். நம்ம வாக்கு தத்தம் பண்ணின தேவன் எப்படிப்பட்டவர், என்னை ரட்சித்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என்னை மீட்டு கொண்ட ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய ரத்தம் எப்படிப்பட்டது, அவருடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது, அவருடைய மீட்பு எப்படிப்பட்டது, அவருடைய கல்வாரி சிலுவை எப்படிப்பட்டது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய வசனம் எப்படிப்பட்டது, அவருடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவர், இதை அறிந்து கொள்கிற அறிவு, இதை குறித்த நம்பிக்கை, இதை குறித்த விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகும் போதுதான் உங்கள் பிரச்சனைகளுக்கு உங்களை பார்த்தா பயம் வரும். உங்கள் பிரச்சனைகள் உங்களை பார்த்து ஓடியே போகும். அதை கொண்டு வருகிற பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்கிறீங்க. அவனை எதிர்த்து நின்னா அவன் என்ன பண்ணுவான்? அவங்களை விட்டு ஓடியே போவான். விசுவாசம் தான், வேற வழியே கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? பவுலுக்கு அதை சொல்றாரு. ஏன் பயப்படுற? இப்போ நின்று தேவனோட வசனத்தை பேசிப்பார். எனக்குரிய ஜனங்கள் அநேகம் இங்கு உண்டு என்று சொல்லுகிறார். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போய் பார்க்கணும். இப்போ பயப்படாமல் மௌனமா பேசுன்றதுக்கு ஆண்டவர் பவுலுக்கு சொன்னது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்ய முடியும், ஒருவரும் உண்மையில கை போடுவதில்லை என்றார். இதற்கு ஆதாரம் அல்லது இதற்குடைய விளக்கம் விசுவாசம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்ப இதுதான் நம்ம அடுத்த ஒரு வேத பகுதியை பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் மார்க் 11. மார்க் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி விசுவாசமாய் பேசுவதன் மூலமாக நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய கேள்விக்குறியான பல காரியங்களை ஜெயமாக மாற்ற முடியும். நம்முடைய தோல்வியை ஜெயமாக மாற்றுவதற்கு எப்படி விசுவாசம் உதவி செய்கிறது. நம்ம இருளை வெளிச்சமாக மாற்றுவதற்கு விசுவாச அறிக்கை அல்லது விசுவாசத்தினால் பேசக்கூடிய அந்த காரியங்கள் எவ்வளவு முக்கியமா இருக்கிறது அப்படின்றது அந்த மார்க் 11 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு அருமையான ஒரு பாடத்தை எடுத்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கும் நமக்கு விசுவாசத்திற்குரிய பாடமாக இருக்கிறது. தட் இஸ் த லெசன் அபவுட் த ஃபெய்த். விசுவாசம்னா என்னன்றது கற்றுக்கொள்ளணும்னா இந்த மார்க் 11:20 வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். அது 23 வசனத்தில் அதை சொல்றாரு, விசுவாசம்னா எப்படிப்பட்டதுன்றத. இதை விட ஒரு பெஸ்டான ஒரு லெசன், பெஸ்டான புரிந்து கொள்ள முடிய அல்லது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதி இருக்குமான்னு தெரியல வேதத்துல. அப்படிப்பட்ட புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள் மார்க் 11:20 வசனம் பாருங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் என்னாயிற்று? பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். சரி, எத்தனை நடக்குதுன்னு ஒன்று சொல்லியிருக்கோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி போயிட்டு இருக்கிறார். அது ஒரு மாலை நேரம். இப்படி போய்கொண்டு இருக்கும் போது அங்கே ஒரு அத்திமரம் இருக்குது. நல்ல பச்சை பசேல்னு இருக்குது, இலைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. பசி உண்டான மாதிரி சொல்றாருங்க, தன்னோட பசியை வெளிப்படுத்துறாரு. அவருக்கும் பசிக்கும்ல, அப்போ அவர் பசிக்குது. போயிட்டு அத்தி மரத்துக்கு கீழே போய் நிற்கிறாரு. நின்று பார்க்குறாரு, அத்திப்பழம் ஒன்று கூட, தன் பசியை ஆற்றுறதுக்கு அத்திப்பழம் ஒன்று கூட இல்லை. காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனமே சொல்லுது, அது அத்திப்பழம் காலம் இல்லை. என்ன காலம் கிடையாது, சீசன் இல்லை, அதனால அது பழம் இல்லை, அவ்வளோதாங்க விஷயம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு இப்போ பசியோ அல்லது பழமோ பிரச்சனை கிடையாது. அவர் என்ன பிரச்சனை கிடையாது, அந்த அளவுக்கு அவர் அல்பம் கிடையாது. எந்த அளவுக்கு அல்பம் கிடையாது? ஆமாம், ஒரு பழத்துக்காக சண்டை போடுக்கிறதுக்கு, ஒரு பழத்துக்காக அந்த மாதிரி என்ன கிடையாது, அவர் அந்த அளவுக்கு அல்பம் கிடையாது. அதனால் அப்படி பார்க்கக்கூடாது. அது எப்படி பார்க்கணும், சீஷனுக்கு, டிசைபிள்ஸுக்கு ஒரு அழகான ஒரு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறாரு. நேரம் வராரு, நிற்கிறாரு. அத்திப்பழ காலம் இல்லை, சீசன் இல்லை, அதனால் அத்திப்பழம் இல்லை. சரி, சீசன் இல்லைன்னு போயிட வேண்டியது தானே. என்ன தர மாட்டார், நின்று அந்த அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு, சபிக்கிறார், நெகட்டிவாக பேசுகிறார். என்ன பேசுறாரு, இனி ஒரு காலமும் ஒருவனும் உன்னில் புசியாதபடி நீ என்ன பண்ணு, பட்டு போயிடுன்னு இப்போ சவிக்கிறார். அப்படியே பட்டு போயிடுது. சீச்சர்லாம் பார்க்குறாங்க, அப்படியே பச்சை பசையில் தான் இருக்குது. அது மாலை நேரம். போயிட்டாங்க, போனாங்க எருசலேமில் போனால் அங்கே தான் பெருங்கூத்தே நடக்குது. என்னது அது, எருசலேமு ஆலயத்துக்குள்ளே போகிறார். ஆலயத்துக்குள்ளே போனால் கல்லர் குகையாக இருக்குது. அப்புறம் தான் போய் அடித்து விரட்டி துரைச்சிட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் ரிட்டர்ன் ஆகிறது தான் இங்கே போட்டிருக்குது. எல்லா வேலையும் பண்ணிட்டு அடுத்த நாள் திருப்பி அதே வழியாக ரிட்டர்ன் ஆகிறாங்க. ரிட்டர்ன் ஆகும்போது நடக்கிற சம்பவம் என்ன, 20 வசனம். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம், எந்த அத்திமரம், நேற்று மாலை சபித்த அந்த அத்திமரம்
இதோடு பட்டு போயிருக்கிறதே, வேரோடு பட்டு போயிருக்கிறதை என்ன பண்ணினார்கள்? கண்டார்கள். யார் கண்டது? சீஷர்கள் கண்டார்கள். ஏன்னா அவங்க தான் கேட்டாங்க இவர் சபிக்கிறது. சரி, 21 யாரு? வழக்கம் போல மிஸ்டர் முந்திரி கொட்டை பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் என்ன ஆயிற்று? பட்டு போயிற்று என்றான். பேதுரு மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா கண்டிப்பா அது சுவாரஸ்யமா இருக்காது, ஊழியமே எப்படி இருக்காது? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் நீங்க வேதத்தில் படிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் மற்றவங்களாம் ரொம்ப ரேரா தான் வாங்கி தரப்பான். இவன் மட்டும் எப்பவுமே என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார்? இவரு ஏதாவது ஒன்று அவரை போட்டு அவரை டார்ச்சர் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லை அவரை பற்றி நல்லா பேசுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் பேதுருவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. எக்ஸலண்ட் மேன் இவர் மாதிரி ஒரு ஆள் ஊழியத்தில் வேலையில் இல்லைன்னா நிச்சயமாக சொல்கிற சுவாரஸ்யமே இருக்காது. அவ்வளோ அருமையான ஒரு மனுஷன். அப்போ இந்த பேதுரு உடனே கேட்குறாரு, ஆண்டவரே, மிச்சம் 12 பேர் பார்த்துட்டு தான் இருந்தான், அமைதியாக இருக்கிறோம், நமக்கு ஏன்பா நம்ம பாடம் போனோமா, அப்படி அமைதியாக உட்காந்துருந்தோமா, நம்மளை பாடியா அவர் எதோ அற்புதம் பண்ணுறாரு, அதிசயம் பண்ணுறாரு, விதியை பற்றி ஓமையை சொல்லி எதாவது சொல்லிட்டு கிடையாது. நமக்கு என்ன, நான் உண்டு என் வேலையை உண்டுன்னு இருக்கிறேன். எங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு நிறைய பேர் எடுத்து தான் இருப்பான், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன். நாங்கள் சர்ச்சுக்கெலாம் போகிறீங்களா? ஆப்பான்னு போவோங்க, போய் அப்படியே மூலையில் உட்காந்து அப்படியே தூங்கிட்டு அப்படி என்ன பண்ணுறோம், நான் எழுந்து வந்துடுவேன். கொரோனா கவனிச்சுக்கோ முடியலாம். யார் கவனிச்சிக்கோ? ஆமாம், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் யார் தான் கவனிக்கணும்? ஆமாம், கொரோனா தான் கவனிக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் தேவனுக்கும் பயப்பட மாட்டாங்க, ஊழியக்காரனுக்கும் பயப்பட மாட்டாங்க, வசனத்துக்கும் பயப்பட மாட்டாங்க, ஆவியானவருக்கும் பயப்பட மாட்டாங்க. வேறு யாருக்கு தான் பயப்படணும்? எல்லாம் சொல்லுங்களேன், கொரோனாவுக்கு தான் பயப்படணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? உன்னை ரட்சித்து, உன்னை மீட்டெடுத்து, உனக்காக இவ்வளோ செஞ்சு இப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தா சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க, பார்த்துட்டு நான் பாட்டு போகிறேன், நான் பாட்டு வரேன். அவர் என்ன பண்ணுறாரோ நமக்கு தெரியாது. எங்கள் அப்பா முன்னெல்லாம் இங்கே ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு கேட்பார் சிலவங்களை, விசுவாசிங்க வெளியே இருக்கிற சபைக்குள்ள வெளியே, சரி நேற்று உனக்கு என்ன ப்ரெசன்ட் பண்ணேன் அப்படின்னா அப்படியே மேலே கீழே எல்லா இடத்துலையும் பார்ப்பான். என்ன பிரசங்கம் பண்ணாருன்னே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் கொடுத்தா கூட மைண்ட்லேயே வராது. எனக்கு அப்போ புரியாது, ஏன்னா நானும் பின்னாடி உட்காந்துருப்பேன் இந்த லாஸ்ட்டில். அப்புறம் நான் இங்கே பிரசங்கியார வந்த பிறகு எனக்கு புரியுது, ஆடாடாடாடாடா. ஏன் அப்படின்னா வந்த உடனே என்ன பண்ணிடுறது? ஆமாம், உறக்கம் தெளிவோம்ன்ற பாட்டை அப்படியே தலைகீழாக்கிடுவான். உறக்கம் கொள்வோம், சோம்பேறியாய் மாறுவோம், சபை முடியும் வரை. இது முடியும் வரை சபை நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்ற வரைக்கும் தேவனோட வார்த்தையை கேட்கணுன்னு ஆரம்பிப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? உங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் கூடிய சீக்கிரத்தில் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு தான் ஸ்டாண்டு வச்சுட்டோம். முதல்ல கேமரா ஒரு அடுத்தது பார்க்கட்டும், அவனும் பார்க்கட்டும், ஊரும் பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும். அதுக்கு தான் அங்கே வச்சுருக்கிறேன். அடுத்தது கேமரா வரும். அது அங்கே வந்தால் எல்லாரையும் பிடிச்சி நம்ம சொன்னால் தான் கோச்சிப்பாங்க. நான் சொன்னால் கூட நான் வந்து கரெக்டாக தான் இருந்தேன்னுவாங்க. அது நான் என்ன கூட போய் சொன்னேன்னு சொல்லிடுவாங்க. அது போய் சொல்லுமா? சொல்லா. அப்படியாவது உணர்வு வரட்டும் தான் பார்க்குறேன் நான். இது இப்படி தான் வரமாட்டேன்னு. அதுதான் கொரோனா எழுத்தேன் நான். ஏன் உணர்வே இல்லை சுத்தமா. பேதுரு அப்படி கிடையாது. ஏதாவது ஒன்றுனா முதல்ல என்ன பண்ணுறது, அவன் தான் கேள்வி கேட்பாரு, அவர் தான் பேசுவார். சில நேரத்தில் கொஞ்சம் ஏடா கூடமாக இருக்கும், சிலதெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏசு கிறிஸ்து ஒரு இடத்துல நான் யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லிட்டாரு, மற்றவங்களாம் என்னென்னோ சொல்கிறான். ஏசியான்றாங்க, எரேமியான்றாங்க, உங்களை அந்த தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசி, எலியாவோட திரும்பி வந்துட்டாங்கலாம் சொல்கிறாங்கன்றான். சரி, அவங்களாம் சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் கேட்டால் 11 பேர் வழக்கம் போல் எப்படி சைலண்ட், எப்படி சைலண்ட் மோடில் போயிடுவாங்க. அவங்க அங்கேயும் வாய் திறக்கிறது யாரு? நம்ம ஐயா தான் வாய் திறப்பார். பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்றார். அப்ப சொல்றாரு, இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன். பேதுரு போல விசுவாசம் இருக்கிறவங்க மேலதான் சபை இருக்கும். சபை இருக்கணும். பாதாளத்தின் வாசல்கள் இவைகளை மேற்கொள்ள முடியாது. எந்த வாசல்கள் மேற்கொள்ளாது? அப்படிதான் இருக்கணும் ஒரு விசுவாசி. யாரு போல இருக்கணும்? பேதுரு போல இருக்கணும். சரி, இது வந்து ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக. ஆனா ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு எப்படி? அப்போஸ்தலர் 2 பாருங்களேன். பேதுரு மாதிரி ஒரு அறிவார்ந்த, பேதுரு மாதிரி ஒரு ஞானம், பேதுரு மாதிரி ஒரு புத்தி, பேதுரு மாதிரி ஒரு வல்லமை யாருக்குமே என்ன பண்ண கிடையாது. எந்த அப்போஸ்தலனுக்குமே அப்படி கிடையாதுன்னு சொல்ல முடியும்.
அது சொன்னலையா, ஒரு கட்டத்தில் பேதுரு எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாருன்னா, ஊரில் இங்கே பேர் காலையில் 8 மணி அப்படி வருவார் ரோடு பக்கமாக. ஸோ வியாதியஸ்தெல்லாம் தூக்கி என்ன பண்ணு, தூக்கி வெளியே போடு, நிழலாவது எந்த பக்கம் படுன்ற மாதிரி போடு. ஏன்னா நிழல் பட்டு என்ன பண்ணிடுவான், பல பேர் சுகம் ஆகிடுவான். அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு கூட இட்டாலியில் கிட்டத்தட்ட 3000 பேர் செத்து போயிட்டாங்கன்னு வந்துச்சு கொரோனாவுக்கு. அப்போ உடனே இங்கே இருக்கிற ஸ்காலர்ஸ், யார், திண்ணை ஸ்காலர்ஸ்னால் உங்களுக்கு பேர் வச்சுருக்கிறேன். திண்ணை ஸ்காலர்ஸ்னால் தெரியுமா உங்களுக்கு? திண்ணையில் வெட்டியே படுத்துக்கிட்டு முன்னெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, பழமொழிகள். அது மாதிரி இன்றைக்கி இருக்கிறானுங்க. மதியானம் கூட பார்த்த ஒரு அம்மாவை, இது எல்லார்ட்டையும் மொபைல் இருக்குது, பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது இல்லையா, ஒரு சித்தாலம்மா. நான் என் மனைவியில் அப்படி ரூமில் போய் என் மனைவி கேட்டேன், யாருங்க இது மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு. அங்கிட்ட யார் நமக்கு இன்னைக்கு யாரும் சித்தாலே வரல, எல்லாம் பெயிண்ட் தானே வேலை செய்கிறேன். எட்டி பார்த்தா நான் இங்கே ஒரு மணல் கொட்டி வச்சுருக்கிறேன். அதில் பார்த்தா அந்த அம்மா எந்த இதுவும் கிடையாது, அப்படியே படுத்துது. ஒரு கை அப்படி தலைமறை வச்சுது, இன்னொரு கையில் ஆண்ட்ராய்டு செல்ஃபோன். நான் தான் சொன்னேன், என்ன இந்த மியாமி பீச்சில் படுத்துருக்கிற மாதிரி படுத்துருக்குதே, எங்கேயாவது ஒரு ரோட்டில் படுத்து கிடக்குறோம், அது மணலில் படுத்து கிடக்குறோம். இந்த அம்மா போயிடுச்சுன்னா இப்போ நைட்டு ஃபுல்லாக தெரிஞ்சா இங்கே தான் படுத்துருக்குது. அதில் காலையில் இது வந்து படுத்துன்னு இருக்குது. என்ன பண்ணுறது பாருங்க. என்னென்னா அந்த அம்மாக்கிட்ட அது பான்னு படுத்தது, அது பான்னு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு, அப்புறம் கொஞ்ச நேரத்தை பார்க்குறேன் தூங்கிருச்சு பெட்டு மாதிரி. என்னடா இது, என்ன மாதிரி வாழ்க்கை. பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். தாழ்ந்திருக்கிறது இதுதானோ, எப்படி தூங்கும் தெரியுங்களா அந்த அம்மா. அங்கேருந்து கூப்பிட்றாரு, மேச எழுதுவா அப்படின்ன பிறகு அப்படியே பொறுமையாக எழுந்து அப்படியே ஆடி அசிஞ்சு அப்புறம் வேலைக்கு போகுது அந்த அம்மா. மதியானம் ஒரு 1 hour கம்ப்ளீட் ரெஸ்ட்டு. அந்த ரெஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம கூட அப்படியே பார்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு கையில் செல்ஃபோனோட வச்சுன்னு இப்படியே ஒரே ஹேண்டு தான், ஒரே ஃபிங்கர், ஒரே ஹேண்டில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு சிங்கிள் தம்பில் அப்படியே தள்ளி 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 என்ன தான் கற்றுக்குறாங்கன்னு தெரியல, எப்படியோ ஒன்று பார்த்துக்கிட்டு தான் நான் சரி டிஜிட்டல் இந்தியா, என்ன இந்தியா இது, சரி. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அந்த அம்மாவுக்கு. அந்த மாதிரி சில பாருங்க, என்னன்னே தெரியாது. அவன் சொல்கிறான், இட்டாலி கிறிஸ்தவ நாடு, போய் பார்த்தியா நீ? இந்தியா இட்டாலி என்ன நாடாது, கிறிஸ்தவ நாடு. அவங்க 3000 பலிகள். இயேசு எங்கே போனார்? அவர் அங்கேயே தான் ராஜா இருக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் எங்கே போனாங்கன்னு கேளு, அதான் நியாயம். இயேசு எங்கே இருக்கிறாரு? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிற அத்தனை ஆளுங்களும் இயேசுவின் பிள்ளைகளாக தான் இருந்தாங்களா? இயேசு சொன்னபடி தான் நடந்தாங்களா? இயேசுவை விசுவாசித்தாங்களா? அதான் முக்கியம். அங்கே எதை விசுவாசித்தாங்களா? இயேசுவை விசுவாசித்தார்களா? அங்கே நடக்கிற கவர்மெண்ட் இயேசு கவர்மெண்ட்டா இல்லை யார் கவர்மெண்ட்? அது புரியுதா இல்லையா? ஆமாம். எதுக்கு எடுத்தாலும் அவர் இருக்கக்கூடாது. ஞானத்தோடு அறிவோடு புத்தியோடு யோசித்து பார்க்கணும், யார் என்னை ஆள்வது? புரியுதுங்களா இல்லையா? ஹெல்த் மினிஸ்டர் எனக்கு யார்? விஜயபாஸ்கர் தானே தமிழ்நாட்டுக்கு. அப்போ அவர் தான் செய்யணும் இங்கே. புரியுதா இல்லையா? இயேசு வந்து நான் கொஞ்சம் நேரம் கொரோனா இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து உட்காந்துறான்னு. இவர் தான் கடவுளுக்கு பயந்து, இவர் தான் கடவுளுடைய ஞானத்தோடு, இவர் தான் என்ன பண்ணி ஆகணும், எல்லாத்தையும் செய்யணும். செய்யாமல் 30ஆம் தேதி வரைக்கும் யாரும் என்ன பண்ணாதீங்க, வெளியே வராதிங்கன்னா, இதெல்லாம் நம்ம ஊரில் நடக்கிற விஷயமா? அதெல்லாம் வெளியே வாங்கன்னு சொன்னாலே வேற மாதிரி போவாங்க, வராதிங்கன்னு சொன்னால் இன்னும் பயங்கரமாக இருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் யாரும் இருக்கக்கூடாது. இயேசு எங்க, இயேசு எங்க, இயேசு இருக்கிறாருப்பா. நான் மொத்த உலகத்தில் மொத்த கிறிஸ்தவன் செத்து போயிட்டானா? நான் கேட்குறேன், எவ்வளவுக்கு எவ்வளோ ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெருகினால் தான் வசனம் சொல்லுது. ஹிட்லரையும் பார்த்தாச்சு, ரோமர் ஆட்சியும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்குது. எது கிறிஸ்தவம்? இப்போ இருக்கிற ஆட்களையும் பார்க்கும், சேர்த்து இப்போ இருக்கிற ஆட்களையும் பார்க்கும், இதுக்கப்புறம் வர ஆட்களையும் பார்க்கும். கிறிஸ்துவையும் அழிக்க முடியாது, கிறிஸ்தவனையும் என்ன பண்ண முடியாது. ஒரு கிறிஸ்தவனை அழிச்சதுனால எல்லாம் அழிச்சதான் அர்த்தமா? கிடையவே கிடையாது. ஒரு மரத்தின் கிளையை தான் உன்னால் வெட்ட முடியும். ஒரு கிளையை வெட்டினா அதுலேருந்து 10 கிளை தொடுத்து வெளியே வரும். ஒரு விதையை நீ அடித்து கீழே போட்டிங்கன்னா அதுலேருந்து 10 இல்லை 100 மரங்கள் அதுலேருந்து வளரும். கிறிஸ்துவம் அப்படிப்பட்டது தான். கிறிஸ்துவை குறித்த ரட்சிப்பு அப்படிப்பட்டது தான். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அப்போ நம்ம அப்படி தான் பார்க்கணும் எல்லா காரியத்தையும். பேதுரு அப்படி தான் இருந்தார். ஆவியானவரை பெற்றவருக்கு பேதுருடைய லெவலே வேற. அந்த பேதுரு தான் இங்கே கேட்கிறார், ஆண்டவரே நேற்று மாலையில் நீ சபித்த அத்திமரம் என்ன ஆயிற்று, இப்பொழுது பட்டு போயிற்று. அதுவும் எப்படி பட்டு போயிற்று? வேரோடு செக் பண்ணியிருக்கிறாங்க, இதோட பட்டு போயிற்று. ஏன்னா வேர் உள்ளதானே இருக்கும். கலரெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஏன்னா இவர் சொன்னது வெறும் ஆஃப் தான் இருக்குதான், மேலே மட்டும் பட்டு போயிட்டு திடீர்னு வேர்லேருந்து வளர்ந்துட்டான். ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு, இனிமேல் ஒருவனும் முன்னெடுத்துல என்ன பண்ணக்கூடாது, கனியை புசிக்கவே கூடாதுன்னா அது வேரோடு பட்டு போகணும். அது
செக் பண்ணியிருக்கிறானுங்க. என்ன பண்ணியிருக்கிறானுங்க? வாங்கிவா நோண்டதை நோண்டி பார்த்தா வேரோடு என்ன பண்ணியிருக்குது? அது ஒரே நாள் நைட்ல. சரி, இது எதுக்கு அப்படி பண்ணாருன்னா அதான் சொல்றேன், இது பழத்துக்காக பண்ணல, விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்குறார். எதை சொல்லிக் கொடுக்குறாரு? Jesus is teaching the faith to the disciples. சீஷர்களுக்கு விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்குறார். உன் நாவு இருக்குதே, அந்த நாவினாலே நீ விசுவாசத்தோடு சொல்லுகிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, சாபமா இருந்தாலும் சரி, அப்படியே என்ன பண்ணும்? அது ஆகும். அப்படி என்ன பண்ணும்? அது ஆகும். ஏன்னா அடுத்த வார்த்தையை பாருங்களேன், இவன் இப்படி சொல்றாரு, பட்டு போயிற்று அப்படின்றாரு. உடனே 22 வசனம், இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் எப்படி உள்ளவர்களா இருங்கள், எப்படி உள்ளவர்களா இருங்கள். அப்ப இந்த மரத்தை பட்டு போக வச்சது எதை டீச் பண்ணும்படியாக? எதை டீச் பண்றதுக்காக? விசுவாசத்தை டீச் பண்றதுக்காக. மௌனமா இருக்காமல் பயப்படாமல் பேசும்படியாக. இது பட்டு போகுமா இல்லையான்னு தெரியலையே, இதை பார்த்து நான் பேசணுமா? கனி இல்லாத மரத்தை பார்த்து நீ வேரோடு பட்டு போன்னு பேச முடியுமா? ஆமா, இயேசுவின் நாமத்தினால அதை பேசிதான் ஆகணும். அதுக்கு தான் அடுத்த வார்த்தையில சொல்றாரு, தேவனிடத்தில் எப்படி இருங்கள் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். ஆனா ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் தெரியுங்களா? தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களா இருங்கள். யாருடைய விசுவாசத்தை உடையவர்களா இருங்க? இயேசுவை போல விசுவாசம் இருக்கணும். எப்படி? பச்சை பசேல் இருக்கிறப்ப நீ வேரோடு என்ன பண்ண கடவாய்? நீ பட்டு போக கடவாய் என்று பேசினார் பாருங்க, பயப்படாம. காணப்படாதவைகளின் நிச்சயம். என்ன நிச்சயம் அது? ஆமா, பட்டு போனதை போலவே பார்த்து என்ன பண்ணினார்? அவர் பச்சையான மரத்தை பார்த்து பேசினார் அல்லவா? அதுதான் இங்க சொல்லி கொடுக்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள்ல, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். எப்படி பச்சையா இருக்கிற மரத்தை பார்த்து பட்டு போகிற மரத்தை போல, அல்லது பட்டு போன மரத்தை போல, வேரோடு பட்டு போனது போல பேசினாரோ, அதே போல உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு தேவையில்லாத இருக்கிற, உங்கள் வாழ்க்கை கெடுக்கிற, அழிக்கிற பொல்லாத காரியங்களை அதே போல என்ன பண்ணுங்க? நீங்கள் பேசுங்கள், மௌனமாயிராதீர்கள். கடன் பிரச்சனையை பார்த்து பேசுங்க. நீ வேரோடு இயேசுவின் நாமத்தினாலே பட்டுப்போ. எப்படி பட்டுப்போ நீ? ஆமா, கடன் பிரச்சனை பிரதர், பயமா இருக்குது. அதை தான் சொல்றீங்க. பயப்படாமல் தைரியமா என்ன பண்ணு? பேசு. காரணம், நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்ய முடியும். உன் கடன் பிரச்சனை உனக்கு விரோதமாக கை போடுவது இல்லை. தோல்விகள் உனக்கு விரோதமாக கை போடுவது இல்லை. உன் சோதனைகள் உனக்கு விரோதமாக கை போடுவது இல்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ற விசுவாசத்தோட பேசாதான் சொல்லி கொடுக்கிறார். தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தீர்கள் என்றால், தேவனோடு கூட இருக்கிறான்றதை நீங்க நம்புறீங்கன்னா, தேவன் நான் சொல்றதை கேட்டு அதன்படி செய்வார்ன்றதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, பச்சையா இருக்கிற மரத்தை கூட பார்த்து சொல்லலாம், நீ இயேசுவின் நாமத்தினால் என்ன பண்ண? நீ பட்டு போ. எந்த மரத்தையும் பார்த்து பட்டு போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில நமக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கிற நம்முடைய நேரத்தை, நம்முடைய இடத்தை, நம்முடைய காலங்களை, நம்முடைய மனதை இப்படி கெடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத காரியங்களை இயேசுவின் நாமத்தினால் என்ன பண்ணு? பட்டு போன். இயேசுவை போல விசுவாசம் உள்ளவர்களா என்ன பண்ணுங்கள்? பேசுங்கள். அது பட்டு போகும்ன்ற. இதோடு பட்டு போகும், வேரோடு பட்டு போகும். இதோடு பட்டு போகும். அது சீஷர்கள் சொல்லி கொடுக்குறார். சொல்லிட்டு அதோடு நிறுத்தலாம்ல. ஹைலைட் 23 வசனம் தான். எப்படி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க, 23. எவனாகிலும், எப்படி எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மலைன்னா அங்க இருந்திருக்கும் பொழுது அவர் சொல்றார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து என்ன பண்ணி? மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே என்ன பண்ணி? நீ தள்ளுண்டு போ. என்ன பண்ண வேண்டும்? நினைக்க வேண்டுமா, சொல்ல வேண்டுமா? சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும். எப்படி சொல்லணும்னு சொல்றாரு? சொன்னபடியே நடக்கும். எப்படி நடக்கும்? நான் சொன்னதுபடியே நடக்கும்னா என்ன தேவை? அதுக்கு விசுவாசம் தேவை. மழை இருக்குது, நீ தள்ளுண்டு எங்க போனி? சமுத்திரத்துல போன்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? அதுக்கு விசுவாசம் தேவை. என்ன விசுவாசம் தேவை? தான் சொன்னபடியே நடக்கும். நான் சொன்னபடியே என் எதிர்காலம் மாறும். நான் சொன்னபடியே என் கடன் பிரச்சனை இல்லாமல் மாறும். நான் சொன்னபடியே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் சொன்னபடியே உயர்த்தப்படுவேன். நான் சொன்னபடியே வெற்றி அடைவேன். யார் சொன்னபடியே? யார் சொன்னபடியே? சத்துருங்க அப்படி சொல்லிட்டாங்க பிரதர். நீ என்ன சொல்ற? யாரு? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? What you are speaking. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கட்டும் எது வேணா. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையை பற்றி? உனக்கு தேவைகளை குறித்து நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? பயந்து கொண்டிருக்கிறாயா, அல்லது மௌனமாய் இருக்கிறாயா, அல்லது பேசுகிறாயா?
புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவ போல மரத்துக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு இந்த 12 அவிசுவாசிகளை நிக்க வச்சுக்கிட்டு நீ வேரோடு என்ன பண்ண, நீ பட்டு போய் இனிமேல் ஒருவனும் ஒரு காலம் முன்னிடத்துல கனி பூசிக்க கூடாது சொன்னாரு. அந்த விசுவாசம் யாருக்குள்ள இருக்கணும்? இன்னைக்கு உங்களுக்குள்ளும் இருக்கணும். அவர் சொல்றாரு வேரோடு பட்டு போறது மட்டும் இல்ல, இவ்வளோ பெரிய மலை அவ்வளோ சீக்கிரம் யாரும் என்ன பண்ண முடியாது. அன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி லெவலில் பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் லெவல்லே ரொம்ப கஷ்டம். பாம்பை வச்சு அதை வச்சு இதை வச்சு என்னென்னோ வச்சு தான் அதை தகர்க்கிறாங்களே மலையெல்லாம். சும்மா ஒன்று பேத்துற முடியாது, சில மலையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மலையை கூட அவர் சொல்றாரு விசுவாசம் பெயர்த்து கடலில் என்ன பண்ணும், தள்ளும். ஒரு அம்மா பாருங்க, அமெரிக்காவில் ஒரு வயசான அம்மா அப்படி நம்பிச்சான். பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, அப்படி நம்பிச்சான். அது என்ன நம்பிச்சான்? அந்த அம்மா ஒரு வீடு வாங்கியிருக்குது பாருங்க. வீடு வாங்கிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை, அவங்களாம் அப்படிதான் வீடு வாங்குவாங்க, இயற்கை சார்ந்த இடத்துல தான், பெரிய மலை. அந்த அம்மா என்ன கேட்டுச்சு, ஆண்டவரே நான் வீடு எப்படி கேட்டவங்கள, அழகான ஒரு சீனரி, அழகான ஒரு இயற்கை காட்சி இருக்கிற மாதிரி தான் கேட்டேன். இப்படி ஜன்னலை திறந்தா வெறும் மலையா இருக்குதே, வெறும் கல்லா இருக்குதே, இதை வச்சு நான் என்ன பண்றது ஆண்டவரே? ஏன்னா அவங்கெல்லாம் அந்த பீச் ஹவுசஸ்லாம் ரொம்ப விரும்புவாங்க. அப்போ அந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது அன்னைக்கு பிரசங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறார் பிரசங்கியார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று விசுவாசமாய் சொன்னால் அது அப்படியே ஆகும் பிரசங்கம் பண்றாரு. இந்த அம்மா அப்படி விசுவாசமா ஜெபம் பண்ணியிருக்குது. அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தா கடகடன்னு க்ரஷர் வந்துச்சு, அடிச்சு நொறுக்கி மரையெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் உடச்சி கிடிச்சு ஏதோ ஒரு அங்கே ஒரு மேம்பாலம் ஏதோ ஒரு இது கட்டுறாங்க, ஏதோ ஒரு ரோடு வருதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு, ஏன்னா அவங்க பண்ணுறத இல்லை திரைப்போடு தான் போடுவாங்க, ஏன்னா டஸ்ட் அதெல்லாம் வரக்கூடாது. ஃபுல்லாக ஒரு வாரம் கழிச்சு அந்த திரையை ஃபுல்லாக எடுக்கிறாங்களாம். ரிமூவ் பண்ணி பார்த்தா அந்த மலைக்கு அந்த பக்கம் அற்புதமான ஒரு கடற்கரை இருக்குதான். என்ன இருக்குதாங்க? அற்புதமான ஒரு கடல். அது வரைக்கும் அது கடற்கரையாக இல்லை, ஏன்னா அது மலையாக இருந்தாலும் யாரும் அங்கே வந்து என்ன பண்ணுறதில்ல, அதை பார்க்கறதில்ல. இந்த அம்மாவே போய் பார்த்தது இல்லையா அங்கே அது மாதிரி இருக்குன்ட்டு. இந்த அம்மாவுக்கே தெரியாது அந்த பக்கம் ஒரு கடல் தான் அவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. காம்பவுண்டு மாதிரிலாம் ஏறி போய் பார்க்க முடியாது, மொட்டை மாடல ஏற மாதிரிலாம் என்ன பண்ண முடியாது மலையில். அந்த அனுபவம் எனக்கு இருக்குது, அதனால சொல்கிறேன். கடந்த வருடத்தில் போகும்போது அப்படி தான் ஆயிடுச்சு. ஏலகிரிக்கு போயிருந்தோம். அந்த ஊருக்காரர் அவர் சொன்னார், சன்ரைசிங் பாயிண்ட் பார்த்துருக்குறீங்களா, சூரியன் உதயமாகிறது அப்படி கண்ணால் பார்க்கலாம், நல்லா இருக்குமே, எங்கே பார்க்கலாம்? அவர் சொன்னார் இந்த மலை மேலே ஏறி போனோம் அப்படின்ட்டார். ரொம்ப சந்தோஷம். அது இவ்வளோ தானே, அது போயிடலாம், அது ஒன்றும் என்ன கிடையாது, பிரச்சனையே கிடையாது அப்படின்னு. என் கூட இருக்கிற ஆட்களும் போயிடலாம். ஏதோ இங்கேருந்து கிளைக் மாதிரி நினச்சின்னு வந்துட்டாங்க. ஏறுறோம் கால்வாசி தூரம் கூட ஏறல, 3 மணி நேரம் எது வரைக்கும் கூட ஏறல. நான் கூட ஓரளவுக்கு எனர்ஜி ஆகிட்டேன், போயிடலாம், ஏன்னா காசு கொடுத்து போகிறோம், முழுசாக பார்த்துடணும். நான் எப்பவுமே சில வேலைகள் எடுத்து அப்படி தான் செத்தாலும் சரி அங்கே தான் போய் சாகணும். ஏறி முடிக்கிறதே சரின்ட்டு போகிறேன். என் கூட இருக்கிற ஆளுங்க ஐயோ இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, நம்மளால முடியாது. அவர் ரெடியாக இருக்கிறார், எங்களுக்கு முன்னாடிலாம் போய் அவர் நல்ல செல்ஃபியில் எடுத்து ஜாலியாக இருக்கிறார் கைடு. நான் சொன்னேன் நான் வர ரெடியாக இருக்கிறேன். மலை மேலே ஏறுறோமே, என் மனைவி வெளியே போட்டு போகிறாங்க பாருங்க செருப்பு, அந்த செருப்பு போட்டுன்னு வந்தாச்சு. அதுக்குன்னு தனியாக ஒரு ஷூ இருக்குது, நானே ஒரு ஷூ போட்டிருந்தேன். அங்கே போயிட்டு வந்தோடனே தூக்கி முதல்ல விசிறி அடித்தேன், ஏன்னா மொத்தமாக போயிடுச்சு. அது அங்கே போய் தான் தெரிஞ்சுது, ஓஹோ மவுண்டைன் கிளைம்புக்குன்னே தனியாக ஒரு ஷூ இருக்குது போல். ஏன்னா எனக்கு முன்னாடி போன கைடு அழகாக போட்டு அவருக்கு அதெல்லாம் எல்லாமே தெரியுது அவருக்கு. நான் வெறும் சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போனேன், பெரிய பேக் மாட்டின்னு அதில் ப்ரெட்டு அது இதுன்னு வாங்கி போட்டுன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது தான் யோசனை தவிர மலை மேலே நடக்கிறத யோசிக்கல. நான் அது அவ்வளோ கடினமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. 3 மணி நேரமாக ஏறுறேன், கால் வாசி கூட போகலன்னா அந்த பையன். நான் நினச்சேன் ரொம்ப தூரம் போயிட்டு. அவன் சொன்னேன் நீங்கள் இவ்வளோ தாங்க போனீங்க, இவ்வளோலாம் மேலேயே போகலைங்க நீங்கள்ன்றான். அடப்பாவீங்களா, இவ்வளோ கடினமானதா மலைன்றது, மலை மேலே ஏறன்றது இவ்வளோ கஷ்டமான விஷயமா? இந்த வருஷம் கூட போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொரோனா கரானான்றாங்க. ஜெபித்து கொள்ளுங்கள், என்ன பண்ணிக்கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்க. நமக்கு சாதகமாக அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம இன்னும் போயிட்டு வரலாம், பிரச்சனை கிடையாது. அப்போ ட்ரெக்கிங் வரவும் அப்போ என் கூட வரலாம், கண்டிப்பாக போவோம். இந்த வாட்டி வேறு இன்னொரு இடத்துக்கு போவோம். ஏலகிரியில் இன்னொரு ட்ரெக்கிங் பாயிண்ட் இருக்கு, நடக்க முடிஞ்சவங்க தான் வரணும். திருப்பி சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ் கிடையாது, ரிட்டர்ன் எதுவும் கிடையாது. தயவுசெய்து அந்த இடத்துல ஈவு இறக்கும் எதுவுமே என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அவங்கள தூக்கிட்டு வர அளவுக்கு எனக்கும் ஸ்ட்ரென்த்து கிடையாது, பொறுமையும் கிடையாது. என்னால் முடியல பாஸ்டர்னா அப்படியே விட்டு நான் பண்ணிடுவேன், நான் வந்துடுவேன்.
யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, அதையும் சொல்லிடுங்க. அதனால் ஆசைப்பட்டு வந்துடாதீங்க. நம்ம நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, வாங்க. புரியுதா இல்லையா நான் பேசுறது? வரவங்க வந்து ஃபோட்டோ வீடியோலாம் இருப்பாங்க, நம்ம உட்காந்து என்ன பண்ணுங்க, முடியாதவங்க உட்காந்து பா எப்படி போயிருக்கிறீங்க பாரு அப்படின்னு ரசிச்சுங்க, அவ்வளோதான். என்ன பண்ணுறது? மோசேவுக்கு கானானுக்குள்ள போய் பார்க்க முடியலையா, என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? கானானுக்கு முன்னாடி உட்காந்து ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தார். பார்த்துக்கோ, இங்கிருந்து பார்த்து கானானு அப்படின்றாரு. அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு சில நேரத்தில் அந்த மாதிரி நிலைமை. 120 வயசு ஆயிடுச்சு. வயசானா அப்படி தான், வயசாகிடுச்சுன்னா எல்லாருக்கும் அப்படி தான், எனக்கும் அப்படி தான். இதுன்னா இல்லையா? ஆமாம். அதனால் சொல்லிடுறேன் இப்போவே. சிலதுதான் ட்ரக்கிங்னு ஒன்று பேர் கொடுத்துட்டு அங்கே ஐயோ அம்மான்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ரோடுலாம் கிடையாதுங்க. அதே போல் ஒத்தடி பாதை இங்கே நினைக்கிற மாதிரியும் கிடையாது. 1 இன்ச்சு எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற 1 கிலோ குறைச்சிரும். அந்த மாதிரி இருக்கும் நமக்கு அங்கே கிளம்ப. இப்போ மழைன்றது அவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண காரியம் இல்லை. இயேசு கிறிஸ்து அவ்வளோ பயங்கரமான காரியத்தை பார்த்தா சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் என்னப்படாமல் சந்தேகப்படாமல் என்ன பண்ணினால் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே மௌனமாயிராதே, என்ன பண்ணு, பேசு. அதான் இங்க சொன்னபடிதான் ஆகும். சொல்லாமல் இருந்தாலும் ஆகாது, மௌனமா இருந்தாலும் ஆகாது. அல்லது தப்பா பேசினாலும், தப்பா பேசுறதுன்னா பண்ணிடுவாங்க, நடந்து முடிஞ்சிடும். ஆனா பேச வேண்டியதை பேசினான். எதை பேசினா? விசுவாச வார்த்தைகளை, விசுவாச உறுதிகளை. அவளுக்கு சொல்லி கொடுத்தா இருப்பாரு, நான் உன் கூட இருக்கிறேன், அது விசுவாசிக்கிறியா? ஆமா. அப்ப அது மாதிரியே பேசு. ஒருவனும் உனக்கு விரோதமாக கை போட முடியாது, அது மாதிரியே பேசு. இந்த பிரச்சனையை என்ன பண்ண முடியாது, அமிழ்த்த முடியாது. இந்த காரியங்களை தோற்கடிக்க முடியாது. நான் வெற்றி பெறுவேன், ஜெயம் கொள்வேன், தோல்வியை மேற்கொள்வேன், இருளை வெளிச்சமாக மாற்றுவேன். அப்படி பேசி பழகணும். இயேசுவின் நாமத்தினாலே இவைகளை செய்வேன். மலை போன்ற பிரச்சனை பேசுறார், மலையை பேசுற முடியவே முடியாதுங்க, இது அகற்றவே முடியாதுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. அதான் சொல்றேன், உலகத்தாருக்கும் நமக்கு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஏன்னா அவங்களுக்குலாம் சில உலக பிரகாரமான சில பிலாசபிக்ஸ் தத்துவத்தை வச்சு அப்படியே அவங்களை அமைக்கிறது காரியம். காலைல ஒருத்தர் மாட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தார். என் வீட்டில் இருந்து சில பழைய கதைகள்லாம் ஒருத்தர் எடுத்துகிட்டு போக சொன்னால், அவர் மாட்டு வண்டி ஓட்டிட்டு, அவர் வேற ஒரு ஆள் மாட்டு வண்டி ஓட்டிட்டு கூப்பிட்டு வந்தார். அவர் வந்து வீட்டை திடீர்னு சுற்றி பார்க்குறாரு. நான் கேட்டேன், என்ன வேணும், என்ன பார்த்துட்டு மேலேயே பார்க்குறாரு, கீழே கூட பார்க்கல. என்ன பார்க்குற அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், வீட்டில் ஒத்தத்தனமான வச்சிருக்கிறீங்க அப்படின்னாரு. நான் 2 இருக்குது அப்படின்னா, நல்ல வேலை அப்படின்றாரு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஒத்தத்தனமாக இருந்தால் வீட்டுக்கு என்ன பண்ணாதான் ஆகாதான். நான் சொல்றேன், நல்ல வேலை, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், 2 தென்னை மரம் வச்சிருக்கிறேன், இப்போ எப்படி அப்படின்னு கேட்டேன். ஆட போயா, தென்னை மரத்தில் என் வாழ்க்கை இருக்குது, அதையே நான் தான் வச்சேன், அதுக்கே நான் தான் தண்ணி ஊற்றுறேன், அதுக்கே ஏதாவது பூச்சி அடிச்சதுன்னா நான் தானே பண்ண வேண்டியதாக இருக்குது, மருந்து போட வேண்டியது, அதையே என்ன நம்பி கிடக்குது. அதை க்ளீன் பண்ண வேண்டியதுக்கு ஒரு ஆளை கொடுத்து மேலே ஏற்றி 100 ரூபாய் கொடுத்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு தென்னை மரம் எனக்கு ஆவாதத்தை செஞ்சிட முடியுமா? அதான் நினச்ச, மாட்டு வண்டி ஓட்டுற நீ நம்பலாம், கார் ஓட்டுற நான் நம்ப முடியுமா? அதெல்லாம் லைஃப்பை சொல்கிறேன், சொல்லு. பைபிள் படிக்கிற நான் நம்ப முடியுமா? உன்ன மாதிரி 2 தென்னை மரம், ஒற்றை தென்னை மரம்லாம்? என்னையா பேசுறீங்க நீங்கள்? பேச்சு கொஞ்ச நெஞ்சமாயா பேசுறீங்க நீங்கள்? கொஞ்ச நெஞ்ச தப்பாவா நீங்கள் உலகத்தில் கற்றுக் கொடுத்துருக்குறீங்க. இது இப்படி தான் பரவுது, சுவிசேஷம் பரவுதோ இல்லையோ. இது மாதிரி 4 இடத்துல போய் சொன்னா நடக்கும். நீங்கள் ஒன்று இருக்கிற தென்னை மரத்தையும் எடுத்துருவான், இல்லைன்னா என்ன பண்ணுவான், 2க்கு மேலே தான் வைப்பான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களே நான் பேசுறது? புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் 1008 காரணம் சொல்ல பிரதர், அது வந்து இயற்கை பிரதர். நான் சொல்லுகிறேன், நான் பேசிக் கொண்டிருப்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை பேசிக் கொண்டிருக்கிறேன். இயற்கை உண்டாக்கினவரை பேசிக் கொண்டிருக்கிறேன். இயற்கைக்கு விரோதமாக, இயற்கைக்கு மாறாக கடலின் மேல நடந்த இயேசுவை பேசிக் கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? விசுவாசம்ன்றது இயற்கையானது அல்ல. விசுவாசம் என்பது தேவனுக்குரியதா இருக்கிறது, தேவனுக்கு உண்டானதா இருக்குது. அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. இயேசு அவரை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், தேவனை போல விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள்.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவனை பாருங்கள். இயற்கைக்கு உட்பட்டு தான் அவரால் செயல்பட முடியும் பார்க்காதீங்க. இயற்கையை மீறி தேவனால செய்ய முடியும் என்பது விசுவாசிங்கள். அதான் விசுவாசம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? நம்புறீங்களா? இந்த இடத்துல இயேசு அதை சொல்லி கொடுக்கிறார். சந்தேகப்படாமல், இருதயத்துல சந்தேகப்படாமல் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தின் நடுவிலே தள்ளுண்டு போயிற்று, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். விசுவாசித்தால் ஆகும். விசுவாசித்து சொன்னபடி ஆகும். எப்படி ஆகும்? அது விசுவாசிக்கிறதுனால ஆகுறதில்ல. மறுபடியும் சொல்றேன், விசுவாசிப்பதனால் ஆகுவதில்லை. விசுவாசிப்பதை அறிக்கை செய்வதனால, விசுவாசிப்பதை சொல்வதனால, விசுவாசிப்பதை பேசுவதனால, விசுவாசிப்பதின்படி நடப்பதால ஆகும். என்ன பண்ணும்? புரிஞ்சுக்குங்க லைஃப், கிறிஸ்டியன் லைஃபை புரிஞ்சுங்க. நான் விசுவாசிக்கிறீங்க, விசுவாசிக்கிறதின்படி நடந்து கொள்றீங்களா? விசுவாசிக்கிறதின்படி பேசுறீங்களா? விசுவாசிக்கிறதின்படி சொல்றீங்களா? அப்ப சொன்னபடி ஆகும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். சொன்னபடியே ஆகும். அப்ப பயப்படாமல் மௌனமாயிராமல் என்ன பண்ணலாம்? இப்ப விசுவாசமா இயேசுவை போல பேசலாம். ஏன்னா சொன்னபடி ஆகும்னு அவர் சொல்லியிருக்கிறார். சொன்னபடியே சந்தேகப்படாமல், அதாங்க சந்தேகப்படாமல், தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் இயேசுவோடு கூட இருக்கிறார். அவரின் சூழ்நிலையை மாற்றுவார். அவரின் இருளை வெளிச்சமாக்குவார். என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். என்னை கீழாகாமல் மேலாக செய்வார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் காரியங்கள் இப்படி மாறுதலாய் முடியும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். இப்படி விசுவாசமாய் பேசுகிறவனுக்கு அப்படியே ஆகும். பேசுகிறவனுக்கு, சொல்லுகிறவனுக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? விசுவாசிக்கிறவனுக்கு இல்ல, விசுவாசித்து பேசுகிறவனுக்கு. அதான் பவுலுக்கு சொன்னாரு, நீ மௌனமாயிராமல் பேசு. பயம் வாயை அடைக்கிறது. பயம் விசுவாசத்தை எடுத்து போடுகிறது. பயம் தோல்வியான காரியங்களை பேச வைக்கிறது. ஆனால் இயேசுவை போல விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால், அது மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது அத்திமரத்தை போன்ற பச்சை பசேல் என்று இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய விசுவாசத்தை உடையவர்களாக நீங்கள் வாய்களை திறந்து இருதயத்தில் விசுவாசித்த காரியங்களை பேசும்பொழுது அப்படியே ஆகும். என்ன பண்ணும்? நல்லா சொல்லுங்களேன், அப்படியே ஆகும். பேசுவது அப்படியே ஆகும். சரி, இது ஒரு லெசன் மட்டும் டீச் பண்ணல. இன்னொரு இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன் பேசுறதை குறித்து, விசுவாசத்தோடு பேசுறதை குறித்து காமிக்க போறேன். அதை பேசாம போயிட்டீங்களே அப்படின்னு திட்டுறாரு அவங்க. யாரு? சீசர்ல. பிரச்சனையின் மத்தியில் என்ன பண்ணாம போயிட்டீங்களே, நீங்க பேசாம போயிட்டீங்களேப்பா. பிரச்சனையின் மத்தியில மௌனமா இருக்கிறது ஒரு பக்கம் அவிசுவாசம்னா, பிரச்சனையின் மத்தியில் அவிசுவாசமா கத்துறது ஒரு பிரச்சனை. பிரச்சனையின் மத்தியில் அவிசுவாசமா பேசிக்கிட்டு இருக்கிறது இன்னொரு விதமான பிரச்சனை. அது என்ன காரியம்? அதுதான் மத்தேயு 8வது அதிகாரத்தை பார்த்து முடிக்க போகிறோம். மத்தேயு 8:23 27 வரைக்கும் பாருங்க. மத்தேயு 8வது அதிகாரம் 23 முதல் 27 வரைக்கும் பாருங்க. பார்த்து நான் முடிப்போம். மத்தேயு 8:23 27 வரைக்கும். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று என்ன பண்ணினார்கள்? ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ எப்படி இருந்தார்? நித்திரையா இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், என்ன பண்ணுகிறோம்? மடிந்து போகிறோம் என்றார்கள். கவனிக்கணும், என்ன நடக்குது? ஒரு படவுல இயேசு கிறிஸ்து ஏறுறாரு, போறாங்க, கடல்ல போறாங்க, பிரயாணமா போகிற நேரத்தில் சீசர்களும் அவரோடு கூட படகுல இருக்கிறாங்க. கடலுடைய தன்மை என்ன? எப்போன்னா அவருடைய சீசன் மாறலாம், புயல் காற்றா மாறலாம், அலைகள் பெருசாக மோதலாம், படகு என்ன பண்ணிடலாம்? கவிழ்த்து போட்டுடலாம். படகு நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. கடல் உலகத்தை சார்ந்ததாக இருக்குது. உலகத்தில் எந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்போ என்ன பண்ணிடுது? எப்படி ஒன்றா மாறி போட்டுது இல்லையா? பெரிய பணக்காரனாக இருக்கிறோம், ஏழையாகிடும். பெரிய ஏழையாக இருக்கிறோம், பணக்காரனாகிடும். தலைகளை புரட்டி போட்டுருது இல்லையா? பார்க்குறோம் நம்ம. அதெல்லாம் வாழ்க்கையை தலைகளை போட்டுருது சில பிரச்சனைகள். அப்போ இங்கே அந்த லெசனை தான் டீச் பண்ணுறாங்க. படகுல போகிறாங்க, சந்தோஷமாக போகணும்னு நினைக்கிறாங்க, ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிற நேரத்தில் பெருங்காற்று அடித்து படகு என்ன பண்ண போகிறதா? ஒன்றும் மூழ்கி போல, ஒன்றும் படகுலேருந்து வெளியே கூட வரல,
படகுலே தான் இருக்கிறாங்க. படகை மோதி கொண்டிருக்கிறது. எப்படி மோதுகிறதுன்னு அங்கே அழகாக சொல்றாரு பாருங்க. மூடப்படத்தக்கதாய், எப்படி தக்கதாய்? மூடப்படத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. உலகம் என்பது அப்படிப்பட்டதுதான். உலகம் என்பது எப்படிப்பட்டது? இப்படிப்பட்டதுதான். பிரச்சனைகள், நாம் சந்திக்கிற சில தோல்விகள், நாம் சந்திக்கிற சில சோதனைகள் எப்படி வருகிறது? வாழ்க்கையே மூடத்தக்கதாய் வருகிறது. நம்ம நினைக்கிறோம் இதோட முடிஞ்சு போச்சு லைஃப், இதோட ஓவர் நினைக்கிறோம். ஆனா இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? இவர்கள் பயந்தது பாவம், அடுத்தது மௌனமா இருக்கிறதே பாவம். இன்னொரு பாவம் என்னது? பேச வேண்டியதை பேசாம, விசுவாச வார்த்தைகளை பேசாம அவ்விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுறாங்க, சந்தேகத்தின் வார்த்தைகளை பேசுறாங்க. அது மிகப்பெரிய பாவமா இருக்கிறது. மௌனம் எப்படி பாவமா இருக்கிறதோ, பேசாம இருக்கிறது, அதே போல வாயை திறந்து அவ்விசுவாசமா பேசுறது எப்படிப்பட்டதா இருக்கிறது? பாவம். ஒரு விசுவாசி சொல்றேன், இயேசு பிரயாணம் பண்ணுகிற படகுல, இயேசு இருக்கிற வாழ்க்கையில, இயேசு இருக்கிறார் என்று தெரிந்தோம் என்ன பண்றோம்? நம்ம அவ்விசுவாசமாய் பிரச்சனைகளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? படகு மூழ்கத்தக்கதாய், மூழ்கி செத்து போயிட்ட மாதிரியும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளே அப்படி கற்பனை வளர்த்து கொள்றோம். அப்ப இவங்க அப்படிதான் பண்றாங்க. என்ன பண்றாங்க? அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ எப்படி இருந்தார்? எப்படி இருந்தார்? சில பிரச்சனைகள் நம்ம சந்திக்கும் போது அப்படிதான் யோசிக்கிறோம், கடவுள் இருக்கிறாரா? இவ்வளோ சோதனைகளை சந்திக்கிற சைலண்டா இருக்கிறாரு. எதுக்கு சைலண்டா இருக்கிறார் தெரியுமா? எதுக்கு சைலண்டா இருக்கிறார்? எதுக்கு சைலண்டா இருக்காரு? எதுக்கு சைலண்டா இருக்கிறாரு? நீங்கள் மௌனமா இராமல் விசுவாசமாய் பேசுவதற்கு. எதுக்கு சைலண்டா இருக்கிறாரு? ஏன்னு தெரியா இருக்கிறாரு? புரிஞ்சுக்குங்க லைஃப் என்ன, கிறிஸ்டியன் லைஃப் இதுதான். நீங்க மௌனமா இருக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ண போறதில்ல, செயல்பட போறதில்ல. அதனால சொல்றாரு, என் கரத்தின் கிரியைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கட்டளையிடுங்கள். யூ ஆர்டர் மீ. எந்த தேவனும் அப்படி சொல்ல மாட்டார், நான் போடுறதை நீ வாங்கிட்டு போதான்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார், என் கரத்தின் கிரியைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கட்டளையிடலாம். வாய் திறந்து பேசலாம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து விசுவாசத்தோடு இருதயத்தில் சந்தேகப்படாமல் பெயர்ந்து போய் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் சொன்னபடியே ஆகும். என்ன பண்ணும்? அது ஆகும். தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருந்து, தேவனோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு எவனாவது ஒருவன் பேசுவானானா அவன் பேசுகிற காரியம் அப்படியே ஆகும். விசுவாசமாய் பேசுகிற காரியம், சந்தேகப்படாமல் பேசுகிற காரியம். அப்ப ஏன் ஆண்டவர் இவ்வளவு புயல் காற்று, இவ்வளவு கடுங்காற்று, அவரும் அந்த படகிலே தான் இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிற மாதிரி தான் சீஷர்களும் செல்ஃபிஷா யோசிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, நான் செத்து போயிடுவேன், அவருக்கு எப்படி கடவுள் அவர் எப்படி பண்ணுவாரு? தப்பிச்சுப்பாரு, அவர் எஸ்கேப் ஆயிடுவார், நான் மட்டும் தான் செத்து போற மாதிரி ஃபீல் பண்றோம் நம்ம. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்கள் படகில் இருந்தால், அந்த படகு கவிழ்ந்தால் நிச்சயமாக நான் சொல்றேன், உங்களை சாக என்ன பண்ண மாட்டார்? அவர் விடவே மாட்டார். எப்ப செத்து போவீங்க? நீங்க முழுமையா அவரை விட்டு விலகி போகும்போது தான், நீங்க அவிசுவாசப்படும் போது தான், நீங்க பயப்படும் போது தான். நீங்க பயத்தை பத்தியே பேசி நெகட்டிவான காரியங்களை பேசி 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க பாருங்க, அப்ப அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா விசுவாசத்தோடு பேதுருடைய லைஃப்ல அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஒன்று இருக்கு தெரியுமா? இதே போல இன்னொரு இடத்துக்கு போறாங்க, படகு அப்படிதான் தள்ளாடுது. திடீர்னு பார்த்து தூரத்துல பார்த்தா இயேசு கிறிஸ்து கடல் மேல என்ன பண்றாரு? நடந்து வராரு. எல்லாம் ஐயோ ஆவி 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 ஆவின்னு கத்துறானுங்க. நம்ம ஊர் சபைகளுக்கு போயிருப்பானுங்க போல இருக்கு. இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியல, எதை பத்தி தெரியுது? அவன் எதை சொல்லியிருக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. ஆவியாக்கும் இப்படி வருமா இருக்கும், ஜல்லு ஜல்லு நடந்து வருமா இருக்கும், ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் வருமா இருக்கும். இந்த பெண்டிகாஸ்டல் விசுவாசியான ஆவின்னா சபையில பேசுறது அப்படி. இவன் அப்படியே நம்புறான், ஆவி வருது பிரதர், உட்காருது பிரதர், அமுக்குது பிரதர். அவ்வளவு நேரம் நட பண்ணிக்கிட்டு இருந்தா நீ? ஆவிக்கு நான் வேலைகளை எதோ இல்லையா? இன்னைக்கு காலைல கூட ஒரு பையன் நேற்று சொன்னோம் இல்லையா, அந்த பையன் வந்துருந்தான். அவங்ககிட்ட தான் விளையாட்டாம வெறுப்பேற்றிட்டு உட்காந்தவங்க. எளியா மாதிரி பாரு, இன்னொரு தடவை ஆவி வந்து அமுக்குச்சுன்னா என் அட்ரஸ் கொடுத்து அனுப்பு. ஏன்னா அந்த ஸ்மார்ட் லுக்னு ஒரு கடை இருக்குது. அவர் பாவம் இந்த லெக் மசாஜ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு பசங்களை நார்த் இந்தியாவிலேருந்து வர வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? அவர் சம்பளம் கொடுத்து மசாஜ் பண்ண வைக்கிறார். அந்த ஆவி அட்ரஸை மட்டும் கொடுத்துட்டேன், இல்லை இங்கே வர சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், நேராங்க வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். அதை அமுக்கிட்டு போட்டு வரவங்கள சார் என்ன சார் சொல்கிறீங்க நீங்கன்றான். தெரிதல, புரியுதாடா? ஒரு கிறிஸ்தவ பையன் ரட்சிக்கப்பட்டவன் சபைக்கு போயிட்டு அப்போ ஆவியெல்லாம் பொய்யா சார்? அதான் சொன்னேன், இயேசு மெயின் நம்பலை, எது நம்புறது? இது ஆவி மெய். அதான் கேட்டேன், இயேசுவை பற்றி கேள்வி பேசுகிறேன், அவனை பற்றி என்ன பண்ணாத பேசாத.
எப்படி ஆக்கியிருக்கிறாங்க பாருங்க. கடந்த வாரத்தில் நான் அதுதான் பிரசங்கம் பண்ண சண்டே காலையில். எலியா எப்படிப்பட்ட ஜனங்களை உருவாக்குனாவன்? கர்த்தரே தெய்வம் என்கிற ஜனங்களை. எந்த ஜனங்களை உருவாக்குனாவன்? ஆமா, வானத்திலிருந்து அக்கினி எதுக்கு இறக்குனான்னா கர்த்தரே தெய்வம் என்பதை சொல்லும்படியா. ஜனங்க தானே சொன்னாங்க யாரே தெய்வம் என்று. கர்த்தரை சொல்லும் போது சிங்கிளா தான் ஆரம்பிச்சான். அப்புறம் என்ன ஆயிடுச்சு? வானத்திலிருந்து அக்கினி இறங்கின அப்புறம் எல்லா ஜனனும் ஒன்னா சேர்ந்துட்டான். யார் தான் தெய்வம்? இப்ப பாகால் அல்ல, பேய் அல்ல, ஆவி இல்ல. யாரே தெய்வம்? எனக்கு கர்த்தரே தெய்வம். சபை அதை தான் உருவாக்கணும். சபையில் இருக்கிற ஊழியக்காரன் எளியாவா இருந்தா யாரை தான் உருவாக்குவான்? கர்த்தரை தெய்வம் என்கிற விசுவாசிகளை தான் உருவாக்குவான். பேயை உறுதியா நம்புறது, பிசாசு உறுதியா நம்புறது, ஆவிகளை உறுதியா நம்புறது. சீசர்கள் அப்படிதான் கத்துறாங்க, ஐயோயோ பேய். அவர் சொல்றாரு, நான்யா உங்களுக்கு ஒரு லெசன் நீங்க டீச் பண்ண போறேன்ன உடனே படகு இதே போலதான் ஆடுது, அசையுது, கவுளுற மாதிரி இருக்குது. உடனே பேதுரு யாரு நம்பாது. உடனே அவன் அங்கேயும் பாருங்க 12 பேர் இருக்கிறான், மற்றவெல்லாம் சைலண்டா இருக்கிறான். இவன் பேசுறான், ஆண்டவரே நீர் மட்டும் தான் நடப்பிறான், நான் நடக்க மாட்டேன்னா? அவர் சொல்ற, நடக்கலாமே, என்னை விசுவாசிக்கிறேன். ஆமாண்டாரு, விசுவாசிக்கிறேன், நம்புறே. ஆமா, அப்ப என்னை மட்டும் பார்த்து என்ன பண்ணு, படகுல இருந்து இறங்கி நட. ஏன்னா ஆடுற படகுல உட்காந்து பிரயாணம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? நீ என்ன போல கடலின் மேல நடக்கிற ஒரு மனுஷனா மாறலாம். இறங்கு அப்படின்னு இறங்குறான். படகை விட்டு எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. படகை விட்டு நடுக்கடல இறங்கி நடக்கிறான். ஆனா நடக்கிற சம்பவம் என்ன? அவரை பார்த்த வரைக்கும் அவனால ஒவ்வொரு அடியை எடுத்து வச்சு முன்னேற முடிஞ்சுது, கடலின் மேல நடக்க முடிஞ்சுது. திடீர்னு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான், ஒரு சத்தம் கேட்கும். அதெல்லாம் ஆள் அடிக்கிற சத்தம், புயல் காடு சத்தம். இல்லை பின்னாடி 11 பேர் இருக்கான், சும்மா இருப்பான். டாய் கொரோனான்றாங்க, ஷேர் ஹோட்டல்லையே போயிட்டு வர்ற, ட்ரெயின்லயே போயிட்டு வர்ற, இந்த டைம்ல கூட சர்ச்சை வைக்கிறாங்க. நம்ம ஆளுங்க பாதி பேர் வரவங்களே காணும். கொரோனா பிலீவர்ஸ் தான் பேர். என்ன பிலீவர்ஸ்? அப்படிதான் பேசுவான். அவன் சும்மா இருப்பான். ஏன்னா அவன் வந்து சைலண்ட், அவன் வேஸ்ட் போயிடும். அவன் 11 பேர் என்ன ஆளு? பேதுருவாக வந்து பெஸ்ட்டுன்னு வந்து 12 பேர்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் அவர் தான். இவன் 11 பேர் நாமைக்கே சொல்லும் அடியே அமைதியாக கேட்டுக் கொடுக்குறேன், எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க, ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் போடுங்க, சாப்பிட்டு போகிறேன் அப்படின்ற ஆளு. ஆனால் இவன் அப்படி கிடையாது. நீர் நடந்தா நானும் நடப்பேன், நீர் செஞ்ச நானும் செய்வேன். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டார் பாருங்க. அதான் சொன்னேன், வேற எந்த அப்போஸ்தலனாலையும் பேதுருவை போல இயேசு கிறிஸ்துக்கு அடுத்ததா இவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய முடியல. ஏன்னா அவன் அப்படி விசுவாசம். ஏன்னா அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அவர் போறவர் சும்மா போல. என்ன சொல்லிட்டாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும் செய்வான், என்னை காட்டிலும் அதிகமாய் செய்வான்னு சொல்லிட்டாரு. பார்த்தான் இவன் இயேசுவின் சரீரம், இயேசுவின் உடைய தொட்டு தானே சுகம் வாங்கினாங்க. நான் போறேன், நிழல பட்டு என்ன பண்ணுவானுங்க? சுகம் அடைவானுங்க. விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுகிறவன்? ஆமா, விசுவாசிகள்லாம் யாரா மாறணும்? பேதுருவை போல மாறணும். அப்படி இருக்கும் லைஃப். அப்ப இவன் அப்படிதான் போயிட்டான், கடல்ல இறங்கிட்டான். திடீர்னு பார்த்தா இவனுக்கு கத்துறது ஆள சத்தம் எல்லாத்தையும் கேட்ட உடனே அவரை பார்க்கறத விட்டுட்டு இவனுங்களை பார்க்க ஆரம்பிச்சான். இவனுக்கு வார்த்தைகளை கேட்க ஆரம்பிச்சான். என்ன ஆக ஆரம்பிச்சான்? அவன் கடலுக்குள்ள முழுக ஆரம்பிச்சான். ஆனா அங்க நடக்கிற அற்புதமான சம்பவம் என்ன தெரியுமா? இவன் யாரை நம்பி இறங்கி வந்தான்? யாரு விசுவாசி இறங்கி வந்தான்? எதனால மூழ்கினான் இவன்? அவரை பார்க்கறத நிப்பாட்டினான், அவரை தேடுறத நிப்பாட்டினான், மற்றவன் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சான், அவன் சொல்றதை நம்ப ஆரம்பிச்சான். கடல் மேல போய் நடக்கிறியாடா பாவி. அப்ப இவ்வளவு நாள் நடந்தது அது வேறடா, அது ஒரு ஃப்ளூக்கு. அது வந்து ஒரு அது வந்து ஒரு விதமான அது ஒரு இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருப்பான் அவன். இனிமேல் அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லியிருப்பான். முழுகிட்டான். ஆனால் முழுகும் போது ஒன்று அழகாக பண்ணான். என்ன தரம் பண்ணா? கையை தூக்கிட்டான். ஆண்டவரே என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்க, விசுவாசம் குறைஞ்சி போச்சு, மற்றவன் பேசுறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டேன், உண்மை பார்க்கறதுக்கு பற்றி அவனே ஒன்றெல்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன், அதனால முழுக ஆரம்பிச்சுட்டேன், ஆண்டவரே என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்க. அதனால சங்கீதக்காரோட இடத்துல அவன் கொடி நோயிலால பாதிக்கப்படும் போது பாடுறான், கை தூக்கி எடுத்தீரே. எதை தூக்கி எடுத்தீரே? கை தூக்கி எடுத்தீரே, நான் உண்மை போற்றுவேன். என்னை கை தூக்கி எடுத்தது நீர் தான். நான் முழுகும் போது உளையான சீட்டில் கிடைக்கும் போது என்னை கை தூக்கி எடுத்தது நீர் தான். அப்படியே அமிழ்ந்து போன விடலை. என்ன நான் கையை தூக்கின பிடிச்சிக்கிட்டாரு. அந்த நம்பிக்கை அவர் பிடிக்குது, அந்த விசுவாசம் அவர் பிடிக்குது. அதுதான் அவருடைய வல்லமைகளை கட்டவிழ்த்து விடுகிறது. உங்கள் விசுவாசம் தான் தேவனுடைய வல்லமைகளை என்ன பண்ணி விடுகிறது. ஆமா, பிரச்சனையின் மத்தியில் நான் கிறிஸ்தவன், அது கட்டவிழுக்காது. தேவனுடைய வல்லமையை எது கட்டவிழுக்கும்?
எது மலைகளை பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் தள்ளும், இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசிக்கிறவனால தான் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை வாழ்க்கையில காண முடியும். நம்புறீங்களா? அதை இந்த இடத்துல தான் நான் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரை எங்களை ரட்சியும், என்ன பண்ண போகிறோம், நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். என்ன பண்ண போகிறான்? இவங்க செத்து போகிறோம். ஆண்டவரே என்ன சைலண்டா இருக்கிறீரு, நித்திரையா இருக்கிறீரு, இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது, இவ்வளவு கடன் வாங்கிட்டு இருக்கிற, இவ்வளவு பலவீனமா இருக்கிற, இவ்வளவு சோர்ந்து போயிருக்கிற, இவ்வளவு நொந்து போயிருக்கிற, நீரும் சைலண்டா இருக்கிறீரு, எந்த ரிப்ளையும் கிடைச்ச மாதிரி தெரியல. எவ்வளவு ஜெபம் பண்றது, நான் எவ்வளவு ஆண்டவரை தேடுறது, why you are silent அப்படின்னா அது காரணம். அடுத்தது வார்த்தை என்ன வார்த்தை? 26 இயேசு பேசுறார் பாருங்க. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே. என்ன விசுவாசிகளே? என்ன விசுவாசிகளே? ஏண்டா மடிந்து போறோம், செத்து போறோம், அமிழ்ந்து போறோம் பேசுற? நீ பேச வேண்டியது என்ன? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திரத்திலே விழுந்து போய் என்று சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சொன்னால் அது அப்படியே ஆகும். அப்போ உனக்கு கடலும் காற்றும் பிரச்சனையா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? இயேசு விசுவாசத்தினாலே இதை செய்து காண்பிக்கிறார். அதையும் படிச்சு முடிப்போம். ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து, என்ன பண்ணி, அப்படியே படுத்துக்கிட்டே பிரதர், எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். என்ன பண்ணினார்? அது அதிகாரம். விசுவாசத்தின் அதிகாரம் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல காற்றையும் கடலையும் அவர் என்ன பண்ணினார்? அதட்டினார். அப்ப பிரச்சனைகள் என்ன பண்ணணும்? பிரச்சனைகள் என்ன பண்ணணும்? பிரச்சனை வந்து பிரதர் என்ன அமிழ்த்து மசாஜ் பண்ணுதுன்னு சொல்லக்கூடாது. பிரச்சனைகள் என்ன பண்ணணும்? நீங்க இயேசுவின் நாமத்தினாலே சைலண்டா இரு, அமைதியாயிரு, அதட்ட வேண்டும்ன்றார். என்ன பண்ண வேண்டும்? இப்போ ஜெபம் எப்படி ஆயிடும்? பிரச்சனைக்காக ஜெபம் பண்றீங்க, எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஏதாவது இருந்தால் போட மாட்டேன், இந்த பிரச்சனை ஒரே பிரச்சனையா இருக்குது, ஏதாவது ஒன்று செய்யுங்க, அதட்டுவீர்கள். என்ன பண்ணுவீர்கள்? இயேசுவின் நாமத்தினால் என் பிரச்சனையை சொல்லுகிறேன், நீ என்ன பண்ணு? வாயை மூடு, சரக்காத, கடன் பிரச்சனையை ஓடு. கடன் வாங்குற கையா இருக்காது, கடன் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். இனி வாளா இருக்க மாட்டேன், யாரா இருப்பேன்? தலையா இருப்பேன். என கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் கூட இருந்தா நான் அப்படிதான் இருப்பேன், நான் கீழாயிராமல் மேலாயிருப்பேன். ஏன்னா இது என்னுடைய நம்பிக்கை இல்லை, என்னுடைய ஆசை இல்லை, இது அவர் சொல்லி இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் பேசுவேன். என் பிரச்சனைகளை என்ன பண்ணுவேன்? நானு அதட்டுவேன். என்ன பண்ணுவேன்? அதை விட்டு ஆண்டவரே சீக்கிரம் எழுந்துரும், எங்க பாருக்கிறீர், சீக்கிரம் சீக்கிரம் வார 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 வாரம்னா வரமாட்டேன். புரியுதா இல்லையா? நிறைய தான் நடக்குது. சுகம் வேணுமா? நீ குதி, நீ கத்து, நீ கூப்பாடு போடு. அவர் அமைதியா இருப்பார், நீ கத்தினே இரு. எவ்வளவு தானே கத்துவேன்? பலன் இருக்கிற வரைக்கும் தானே கத்திட்டு என்ன பண்ணுவேன்? நீ இந்த டாக் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? கட்டி போட்ட நாயை பாருங்க, அது கத்துது. நம்ம ஏதாவது செஞ்சிட்டோம்னா ட்ரைனிங்ல அதுவும் ஒரு ரகம்ன்றாங்க, கட்டு சொல்லி கொடுத்தாங்க. கத்துதுன்ட்டு நீங்க அவுத்து விட்டாலோ இல்லை அதுக்கு ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னா ரிப்பீட்டடா அது இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாதையே செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நாள் அது கத்தும் போது நீங்க சைலண்டா இருந்துருங்க. கத்தும் போது என்ன பண்ணுங்க? நீங்க சைலண்டா இருங்க. அதுக்கப்புறம் கத்துறது என்ன பண்ணிடாது, நிப்பாட்டிடும். குழந்தைங்கிட்ட கூட அப்படிதான், அடம் பிடிக்குதுங்க அப்படின்னு நீங்க எதாவது செஞ்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணாது, அடம் மட்டும் தான் பிடிக்கும். உங்க பிரச்சனைகளும் அப்படிதான், நீங்க சந்திக்கிற சில சவாலான காரியங்களும் அப்படிப்பட்டதுதான். அது இப்படி இருக்குதுல்ல பிரதர், பெருங்காற்று பெரும் புயல் மோதுதுல்ல, முழுகிற மாதிரி இருக்குதுல்ல, அவ்வளவுதான் போச்சுன்னு நினைக்கிறோம்ல. அதான் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே. எது இல்லை உனக்குள்ள? அற்ப விசுவாசம். விசுவாசமே இல்லாதவங்க அப்படி பேசிட்டு இருக்கிற. விசுவாசம் இருந்தா திரும்ப அங்க சொல்றாரு, என்ன பண்றாரு திருப்பியும்? அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி, சரி அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு? எழுந்து காற்றையும் கடலையும் என்ன பண்ணினார்? இவர் அதட்டினார். உடனே என்ன உண்டாயிற்று? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நான் சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனையின் மத்தியில அற்ப விசுவாசிகளாய், அவ்விசுவாசிகளாய், பயப்படக்கூடியவர்களாய், மௌனமாய் இருக்கிறவர்களாய் இராமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை போல எழுந்து பிரச்சனைகளுக்கு முன்பதாக அதட்டி பேசி பாருங்க, சொல்லி பாருங்க, விசுவாச அறிக்கையை செய்து பாருங்கள், அப்படி ஜெபங்களை மாற்றி பாருங்கள். நான் சொல்லுகிறேன், உடனே காற்று என்ன பண்ணும்? அடங்கும். பெருங்காற்று அடங்கும், புயல் அடங்கும், பிரச்சனைகள் அடங்கும், பிசாசு அடங்குவான்.
அமைதல், சமாதானம் உண்டாயிருக்கும். எது உண்டாயிருக்கும்? ஏன் அது ஒன்றும் அடிச்சுக்கிட்டே இருக்குது? ஏன் ஒன்றும் அதை போய்கிட்டே இருக்குதுன்னா, இன்னும் நீங்க விசுவாசத்தினால வாயை என்ன பண்ணல, நீங்க திறக்கல. அதனால இப்படி சொல்றாரு, வாயை விரிவாய் திற, அப்பொழுது நான் அதை நிரப்புவேன். எதை தர? நீ வாயை தர, உன் இருதயத்தை தர. எப்படி திறக்கணும்? விசுவாசத்தினால. பயத்துக்கு திறக்கிறல்ல, அவிசுவாசமா பேசுறதுக்கு திறக்கிறல்ல. ஐயோ மூழ்கிறோம், ஐயோ சாகுறோம், ஐயோ மடிந்து போகிறோம், இப்படிலாம் பேச வருதுல வாய். அதே வாய் விசுவாசம் நிறைந்ததா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அமிழ்ந்து போவதில்லை, நான் மடிந்து போவதில்லை, நான் நிற்பேன், நான் நிலைத்திருப்பேன், நீடித்த நாட்களால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நான் காண்பேன். ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் என்ன ஆயிருப்பேன்? கேட்டு போயிருப்பேன். என்ன பண்ணாது இருந்தால்? விசுவாசியாக இருந்தா. விசுவாசத்தை விட்டுட்டு இருந்தனா நாசமா போயிட்டு இருப்பேன். நல்ல வேலை விசுவாசம், நல்ல வேலை அவரை நம்பினேன், நல்ல வேலை வாய் திறந்து பேசினேன், நல்ல வேலை அவரை கொண்டு என் பிரச்சனைகளை அதட்டினேன். அமைதல் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? நான் சொல்லுகிறேன், இன்னைக்கும் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்கக்கூடிய விசுவாசிகள் யார்? கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கிறவங்களாம் இல்லை, பைபிள் வச்சிருக்கிறவங்களாம் இல்லை, விசுவாசிக்கிற இருதயம் வச்சிருக்கிறவங்க கூட இல்லை. விசுவாசத்தை வாயினாலே பேசுகிறவர்கள், அதட்டுகிறவர்கள், சந்தேகப்படாமல் சொல்லுகிறவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இன்னைக்கும் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய நன்மையை, தேவனுடைய தொடுதலை, தேவனுடைய கிரியைகளை நிச்சயமா அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? உங்களால பார்க்க முடியும். ஆனா இவங்க என்ன திரும்ப பண்ணாங்க? அடுத்த வசனம் பாருங்க. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, என்னப்பட்டு? ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, கடலும் இவருக்கு என்ன பண்ணுகிறது? ராகம். இவர் எப்படிப்பட்டவரோ, எப்படிப்பட்டவர்? விசுவாசம் உள்ளவர். எப்படிப்பட்டவர் அவர்? கடலை பார்த்து உன்னை பாரு பயப்படுறவர் இல்லை, அவருக்கு தெரியும் கடலையும் காற்றையும் உருவாக்கினவர் நான், நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும், நான் சொன்ன மலையும் பெயர்ந்து நடுக்கடல் சமுத்திரத்தில் அது விழும். அப்படி சந்தேகப்படாமல் பேசினால் நடக்கும், சொன்னபடியே ஆகும். எப்படி ஆகும்? ஆமா. அப்ப நீங்க இன்னைக்குலாம் அதான் தியானம் பண்ணு, நான் சொன்னாதான் ஆகும். கடன் பிரச்சனை எப்ப தீரும்? நான் விசுவாசமா சொன்னாதான் ஆகும். புயல் காற்று எப்ப அடங்கும்? நான் அதிரடியா பேசினாதான் அடங்கும், நான் அதட்டினாதான் அது அடங்கும். இல்லைன்னா அது வீசிக்கிட்டு தான் இருக்கும், நான் கண்ணீரும் நம்மளையுமா இருக்க வேண்டியதான். ஆனா இனிமேல் என்ன பண்ண போறேன்? நான் பயப்படாமல், மௌனமா இராமல், விசுவாசத்தோடு பேசுவேன். என்ன பண்ணுவேன்? நான் விசுவாசத்தோடு என் பிரச்சனைகளை பேசுவேன். பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிற ஆண்டவரை விசுவாசித்து பேசுவேன், அவருடைய மகிமையை பேசுவேன், அவரை துதிப்பேன், அவரை ஆராதிப்பேன், அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவரை கனப்படுத்துவேன், அவருக்கு இருதயத்தில் என் வாழ்க்கையில் அவருக்கு முழு இடத்தையும் கொடுப்பேன். நான் சொல்றேன், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயம் காண்பீர்கள். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் இருக்கும் உள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இரவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட உங்களுடைய விசுவாச வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மௌனமா இராமல் பேசு என்று சொல்லியிருக்கிறீரே, நாங்களும் பயப்படாமல், மௌனமா இராமல் விசுவாசத்தோடு பேசும்படியாக ஆண்டவர் நீர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அருமையான இரவேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கிற எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தினால அகன்று போகட்டும். இயேசு என்கிற திருநாமம், இயேசு என்கிற வல்லமை உள்ள நாமம், இயேசு என்கிற உயிர்த்தெழுந்த நாமம், நாமத்தை நாங்கள் இருதயத்தினால விசுவாசிக்கிறோம், எங்கள் வாய்களினாலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொல்லுகிறோம், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பலவீனர்கள் அல்ல, பலவான்கள். எங்கள் பிரச்சனைகளை, கடல் போல பிரச்சனைகளை, தேவரின் மலை போல பிரச்சனைகளை நாங்கள் அதட்டுகிறோம், சந்தேகப்படாமல் பேசுகிறோம். எங்கள் இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் விசுவாசத்தை வளர்ப்பீராக, விசுவாசத்தை பெருக பண்ணுவீராக. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும். கர்த்தர் அதற்காகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். கன்மலையை பிளக்கும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். அதற்காகவே கர்த்தர் நீர்களை எங்களை அழைத்தீர். கடலையும் காற்றையும் பார்த்து அதட்டும் போது சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அதே போல நாங்களும் எங்கள் பிரச்சனை, எங்கள் சோதனைகளை நாங்கள் அதட்டி மேலே வரும்பொழுது, ஜெயத்தை பார்க்கும் பொழுது மற்ற மக்கள் ஆச்சரியப்படும் விதமாக கர்த்தர் விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி அருளுவீராக.
கிருபையுடைய பிரசனமுடைய சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்கிறார். எந்த நோயும், எந்த வாதையும், எந்த பிரச்சனைகளும், எந்த சோதனைகளும் ஒரு விசுவாசிகளுக்கும் வராமல் ரத்த கோட்டைக்குள்ளே கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்கிறார். அந்த எகிப்தியருக்குள்ளே வந்த அந்த அழிவு, அந்த வாதை தேவன் இஸ்ரவேலுக்குள்ளே வராமல் இருந்தது. அப்படிப்பட்ட இஸ்ரவேலின் இல்லங்களாக, இஸ்ரவேலின் குடும்பங்களாக, இஸ்ரவேலின் பாதுகாப்பை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் ரத்தத்தினாலே எங்கள் சபையை நீர் மூடி மறைப்பீராக. எங்களோடு கூட ஜெபிக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பாதுகாப்பு உண்டாயிருக்கும். சமாதானத்தை கட்டளையிடும். ஆண்டவர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.